ராதே கிருஷ்ணா. மே 1 மே 10 வரைக்கும் திருவீழிமேலை மாப்பிள்ளை சுவாமி ஆலயத்தினுடைய மாப்பிள்ளை சுவாமி திருக்கல்யாண உற்சவ பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேத பாராயணம் நடைபெற உள்ளது. வேதத்தை ஸ்மரணை பண்ணுறதுனாலையும் அதுக்கு உதவி பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய குடும்பம் சந்தான பிராப்தி அடையும். மேலும் மேலும் வம்சம் விருத்தி ஆகின்றே இருக்கும். நம்மளுடைய மனசு கல்மிஷம் இல்லாமல் அப்படியே நிர்மல்யமாக இருக்கும். நமக்கு வீட்டில் செல்வங்கள் குறையவே குறையாது. கல்வின்றது வந்துட்டே இருக்கும். நமக்கு ஆத்மபலம் மிக அதிகமாக அதிகரிக்கும். சஜ்ஜனர்கள் இந்த வேத கைங்கரத்துலேயும் திருமலை கைங்கரத்துலேயும் நிறைய உதவி புரிந்து நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஐயா வாங்க 2 பேரும் எங்கள் ஊர்லேயே நீங்கள் தான் பிறந்துருக்கீங்க. அவங்க எங்கே இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன விஷயம். நாங்கள் செய்யறதா எத்தனை நீங்கள் எங்கே செய்யணுங்கிறதெல்லாம் கம்பல்சரி வர வச்சுருக்கேன். முன்னாடி
रघुनाथाय नाथाय सीताय पदये नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। எல்லாரும் திரும்ப எல்லாரும் சொல்லுவோம் திரும்ப. ராம 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 ராம் 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 ராம 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 சீதாராம ராம் प्रभु रामचंद्र मूर्ति की प्रभु रामचंद्र मूर्ति की प्रभु रामचंद्र मूर्ति की पवन सुत हनुमान की पवन सुत हनुमान की सीता देवी की लक्ष्मण प्रभु की श्री रामचंद्र मूर्ति की எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூரண அனுகிரகத்தினால நம்முடைய திருவேலிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு கோசாலை இருக்குது. ஆடிட்டர் குரு பிரசாத்னு சொல்லிட்டு அந்த ஐயா அந்த கோசாலை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து சென்ற வருடம் இங்கே நம்ம இந்த ராமாயணம் நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தது. போன வருஷம் நமக்கு கம்பசேரி காளியாட்டம் அந்த மாதிரி திருவிழா வந்ததுனால தள்ளி போச்சு. அதனால் இந்த வருஷம் அவங்களுக்கு ப்ரோக்ராமில் இல்லை. ஐயாவுக்கு நிறைய வேலை இருந்தாலும் நம்ம ஊரில் நடத்தி அவங்க போன வருஷம் முயற்சி பண்ணது அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் இவ்வளோ சிரத்தையாக இருந்து எல்லாம் நமக்காக அவங்களாம் கடின உழைப்பு பல வேலைகளுக்கு மத்தியில் நமக்காக நிறைய பொருட்செலவு பண்ணி இதெல்லாம் நடத்தி கொடுக்குறாங்க. இது நமக்கு பெரிய பாக்கியம். இது ஏன்னா ராமாயணம் கேட்குறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, பெரும் பாக்கியம். நம்ம ஊருக்கு அது ஒரு உரித்தானது ஒன்று, நமக்கு உள்ள பெருமை அது. காரணம் என்னென்னா இந்த ஊருக்கு பேர் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பேர். இந்த ஊரோட பேர் சதுர்வேதி மங்கலம். அது மருவி நால்வேதியூர்னு ஆயிடுச்சு. நால்வேதியூருங்கிறது மருவி நாலூர்னு ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் ஒருத்தவங்களை நான் அறிமுகப்படுத்துன்னு ஆசைப்பட்றேன். ஐயா வந்திருக்காங்க வடவேர்லேருந்து. ஒரே ஒரு நிமிஷம் ஏங்க, அவங்க பேர் ராஜப்பாயான்னு பேர். அவங்க வந்து சொந்த ஊர் நம்ம வடவேர் தான். அவங்களுடைய பூர்வீகம் இந்த ஊர். அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் இந்த ஊர்லாம் பிறந்திருப்பாங்க. அது நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம ஒரு ஐயனார் தான் சாஸ்தா. நம்முடைய நல்ல சேப்பெருமாள் ஐயனார் தான் குலதெய்வம். நம்ம காளியம்மன் இந்த ஐயனார் வீரனார் தான் குலதெய்வம். இந்த ஊரில் எல்லா விதியுமே பிராமணர்கள் இருந்த ஊர். ஒரு மன்னன் தானமாக கொடுக்கறதுக்கு பேர் சதுர்வேதி மங்கலம் பேர். ஒரு மன்னர் என்ன பண்ணுவார்னா, மன்னன் பிராமினுக்கு தானமாக கொடுத்தா அந்த ஊருக்கு பேர் சதுர்வேதி மங்கலம் பேர். இந்தியா முழுக்க நிறைய சதுர்வேதி மங்கலம் கிராமம் இருக்குது. அது மாதிரி இந்த ஊர் ஒரு சதுர்வேதி மங்கலம். அந்த சதுர்வேதி மங்கலங்கிறது மருவி தான் நால்வேதியூர்னு ஆயிடுச்சு. 4 வேதங்களும் ஓதுறதுக்காகவே அவங்க அந்த காரியம் பண்ணுறதுக்காக இந்த ஊர் கொடுத்தாங்க. அப்படி நால்வேதியூர் இருந்தது இன்றைக்கி நாலூர் அப்படின்னு மருவி வந்துருச்சு. அவ்வளோ ஒரு முக்கியமான கிராமம் அது, சாதாரண ஊர் இல்லை. இந்த ஊரில் நம்ம குடியிருக்கிறதே பெரிய புண்ணியம். அவ்வளோ வேத பாராயணம் ஆகிட்டே இருந்த இந்த ஊர் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பிராமின்ஸ் நம்ம ஊரில் இல்லாமல் போயிட்டாங்க. நம்மளுடைய முயற்சி இந்த ஊருக்கு வர வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் ஒரு 2 ஐயராச்சும் இந்த ஊரில் குடி வைக்கணும். ஏன்னா சதுர்வேதி மங்கலம் அவங்க இருக்கணுன்றது சாஸ்திரம். அதனால் எப்படியாவது வர வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. அது மாதிரி அவங்களும் குடி வரத்துக்காக எல்லா உதவியும் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் இருந்தால் அது நமக்கு இன்னும் விசேஷம். ஏன்னா அவங்களுக்கு தானமாக கொடுத்த ஊர். நம்முடைய சிவன் கோயிலில் இந்த கல்வெட்டு இருக்குது. இது இல்லாமல் குடவாயில் பாலசுப்ரமணிய ஐயா எழுதிய ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் நம்ம ஊரை பற்றிய வரலாறு வருது. அதில் 3 பிரதியில் இருக்குது. அதில் என்னென்னா வீரண்ணா வன்னியர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இந்த ஊரில். ஐயாவோட நேரத்தில் இருக்கிற வீரண்ணா வன்னியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஒரு சேனாதிபதி, ஒரு படைத்தளபதியாக இருக்காங்க. அந்த வீரண்ணா வன்னியருக்கு வந்து இந்த பிராமின் அந்த இருக்காங்கல்ல, அந்த 4 வேதங்களும் ஓதக்கூடியவங்களுக்காக இந்த ஊரை கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உதவிகள்லாம் செய்யறதுக்காக அவரை படைத்தளபதியாக சேனாதிபதியாக இருந்திருக்காரு. அவருடைய வம்சாவளி தான் இன்றைக்கி நம்ம ஐயனார் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி குடும்பங்கள் பூரா. இது ஒரு பெரிய வரலாறு. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊரோட பெருமை இதெல்லாம் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வீரண்ணா வன்னியருடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் அவங்க பூரா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேயே இருக்கணும்னா அந்த ஊர் குலதெய்வமாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க ஊர் நேட்டிவாக இருக்கும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பிரகாரம் அவங்க சேனாதிபதியாக இருந்ததா அந்த வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. அப்படி பாரம்பரியம் மிக்க இந்த கிராமத்தில் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ராமாயணம் நடந்திருக்கிறதா நிறையா வீடுகளில் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய வீட்டில் ராமாயணம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வீடுகளில் ராமாயணம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வீட்டுக்கு வீடு ராமாயணம் படிச்சிருக்காங்க.
அது நிறைய பேருக்கு தெரியும், அவனுடைய இப்போ இருக்கிற வயசானவங்களாம் தெரியும். அப்படி நிறைய வீடுகளில் ராமாயணம் சொல்லிட்டு இருந்தது இன்றைக்கி இல்லாமல் போச்சு. நம்ம ஊர்லேயும் இந்த ராமாயணம் நடக்கணும், இந்த குழந்தைகளுக்குலாம் இதை போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை. இன்றைக்கி எல்லாரும் வந்திருக்காங்க. அதுக்காக எல்லாருக்கும் நம்முடைய கிராமத்தின் சார்பாக நன்றி சொல்லி ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து எல்லாருக்கும் நன்றி சொல்லி பிரபு ராமச்சந்திரமூர்த்திக்கு. அது மாதிரி இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நம்ம கிராம நாட்டாமைகள் ரொம்ப ஒத்துழைப்பு, அவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறோம். அது மாதிரி நம்முடைய குழு டீமாக இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக தலையலங்காட்டிலேருந்து வைத்தியநாதன் ஐயான்னு அவங்க தம்பதியாக வந்திருந்து நம்ம அந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம கிராமத்தின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்று எல்லாருக்கும் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி வணக்கம். திருவாக்கும் சைகரமும் கைகூட்டும் செஞ்சர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும். பேஸ் ஷார்ப் கொஞ்சம் வைங்க அண்ணா, பேஸு கொஞ்சம் ஷார்ப். திருவாக்கும் சைகரமும் கைகூட்டும் செஞ்சர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும். உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நித்தம் எழுந்தருளி நிர்மலனை எந்தனக்கு புத்தி மிக மிக போதித்து சித்தமயம் போக்குவாய் இன்ப சுக பூரணத்து இரண்டும் அறவே ஆக்குவாய். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அண்ணா. நீங்கள் எங்கே அண்ணா இந்த போயிட்டாரா? கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. இப்போ முதல்ல வச்சிங்களா அப்படியே இருக்கும். நித்தம் எழுந்தருளி நிர்மலனை எந்தனக்கு புத்தி மிக மிக போதித்து சித்தமயம் போக்குவாய் இன்ப சுக பூரணத்து இரண்டும் அறவே ஆக்குவாய். கீழ காசாக்குடியின் வளர்ப்பண்ணை அருள்மிகு சீதலா தேவியே. ஆதி சங்கரர் தம்மின் அத்வைதமாய் வந்து நீதி நெறி காட்டுகிற நிர்மலமாய் சோதியன சந்திர சேகரராய் சந்ததி எம்மின் குருவாய் வந்தார் திருவடி வணங்குவார். எல்லாம் அல்ல ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள் செய்யக்கூடிய பரம்பொருளுடைய அளப்பெரும் கருணையினாலே தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமலூர் தாலுகாவிலே நம்முடைய சதுர்வேதி மங்கலம் என்ற அற்புதமான இந்த நாளூர் அழகான கிராமத்திலே திருவீழிமிழலை கோரக்ஷண சமிதியின் சார்பாக அழகான கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, என்னுடைய அன்பிற்கிடையே தாய்மார்களே, திருநாளூரை சார்ந்த நாட்டாண்மையில் உட்பட அத்தனை பெரியோர்களே, இன்றைய தினம் வருகை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய சிவாச்சாரியார் பெருந்தகை அவர்களே, அன்பிற்கிடையே சுவாமி அவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அன்பு தம்பிகளே, என்னுடைய கல்லூரியிலிருந்து வந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னோட அன்பு மாணவி வேற இங்கே வந்திருக்கிறாங்க. நாளைக்கு பரீட்சை வேற இருக்கு, அதை விட்டுட்டு கம்பராமாயணம் கேட்க வந்திருக்கிறாங்க. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் தான் திருத்த போறேன் பேப்பர், அதனால ஒன்றும் கவலைப்படாதம்மா. கம்பராமாயணம் கேட்டீங்கன்னா பாஸ் போட்டு விட்டுருவோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு. அன்பிற்கிடையே தாய்மார்களே, பெரியோர்களே, நான் சரியா 7 மணிக்கே வந்துட்டேன். இந்த சீர் எடுத்துட்டு வர்றதுனால கொஞ்சம் கால தாமதமாக ஆயிடுச்சு. இருந்தாலும் தாய்மார்கள் பெரியோர்கள்லாம் மன்னிச்சுக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதமான பம்பர் பரிசு ஒன்று காத்திருக்கு. அதுக்கு வேற நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறதுலேருந்து 1 மணி நேரம், அதுக்கு மேலே நீங்கள் கோச்சிக்க கூடாது. இப்போ தான் 7:50க்கு ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 8:50 8:55 இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் தாய்மார்கள்லாம் மன்னிச்சுக்கணும். இது
அடியேன் காரணம் அல்ல, நான் சரியா வந்துட்டேம்மா, 6:55க்கு உள்ள வந்துட்டேன். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாய்மார்கள்லாம் கொஞ்சம் பொறுத்து அருளும். சீர் வரிசையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அழகான முறையில நம்முடைய அன்பு தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அலங்காரம் செய்திருக்கிறார்கள். வாசல்ல சந்தன குங்குமம் எல்லாம் கொடுத்து சர்க்கரை கொடுத்து ஒரு திருக்கல்யாண வைபவத்தில் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் பெறுகின்றோம். ஆகவே அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நாம நேற்றைக்கு கம்பராமாயணங்கிறது ஒரு பெரிய கதை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மிக வேகமா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் குரலை பிடிக்குது இல்லை, இன்னும் 5 நாள் 3 நாள் ஓட்டி ஆகணும்னு நீங்க இங்க வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கரெக்டா தெரியும். கொஞ்சம் வைங்க பேஸ் ஷார்ப்பு. இந்த கம்பராமாயணங்கிறது ஒரு பெரிய கடல் கதை. எதை சொல்றது எதை விடுறதுன்னே ஒரு பெரிய குழப்பம் வரும். கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, டக்குன்னு எதாங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதனால இன்றைய தினம் நாம எதிலிருந்து கதை நகர்த்த போறோம்னு சொன்னா தம்பியிலே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் விஸ்வாமித்ர மகரிஷி மிதிலை மாநகரத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். கடை தெருவில் மிக அழகான முறையில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் முனிவர் மகான். அவர் கடையெல்லாம் வேடிக்கை பார்க்க போறதுல அப்படி கொஞ்சம் வேகமா முன்னாடி போயிடுறார். அவருக்கு அடுத்தது ராமச்சந்திரமூர்த்தி. இந்த பிளக் பாயிண்ட் இதுவரை காணுமே மாறி பண்ண இந்த அண்ணனை கொடுங்க. ஆனா இது ஒண்ணு கொடுப்பீங்க இல்லைன்னா எனக்கு இங்கே வேண்டாம். சரி, ஓகே, பரவாயில்ல. இல்லை கலெக்ட் ஆயிடுச்சுன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நேற்றைய தினம் நாம கதையை இந்த மிதிலை மாநகரத்தில் நாமெல்லாம் இருக்கோம். இன்னைக்கு சீதாதேவியினுடைய திருக்கல்யாண வைபவம். அன்பு பெரியோர்களே, கல்யாணம் என்று சொன்னாலே மிகவும் மகிழ்ச்சியானது. அதுவும் இறைவனுக்கு செய்கின்ற கல்யாணம் மிக மிக மகிழ்ச்சியானது. உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கின்றேன். எங்கெல்லாம் திரு என்ற அடைமொழி சேருகிறதோ அங்கெல்லாம் இறைவனை சார்ந்தது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். சாதாரணமா நீருன்னு சொல்றோம். நீருன்னா சாம்பல். வீட்டுல வெந்நீர். பிள்ளைகளா கதையை நல்லா கவனிக்கணும், பரிசு வேற இருக்கு. ரொம்ப நேரம் வேற என்ன பண்றது, நீங்க கொஞ்சம் தூக்கம் வந்ததுனாலும் பொறுத்துங்க, முடிச்சிருவோம் சீக்கிரமா. சாதாரணமா நீருன்னு சொன்னா சாம்பல்னு அர்த்தம். அதே நீர் சாம்பலை கோயில்ல நம்ம சிவாச்சாரியார் கொடுத்தாருன்னா திருநீருன்னு சொல்றோம். சாதாரணமா இறைவன் மனிதர்கள் ஆடக்கூடிய நடனத்திற்கு கரகாட்டம், பரதநாட்டியம், குச்சிப்புடி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆடல் வல்லான் சிவபெருமான் நடனம் ஆடினால் அதற்கு திருநடனம் என்று பெயர். சாதாரணமாக நம்முடைய கையை கரம் என்று சொல்லுகிறோம். சிவபெருமானுடைய கரத்தை திருக்கரம் என்று சொல்லுகிறோம். சாதாரணமாக நம்முடைய மனிதர்களுடைய பாதத்தை அடி என்று சொல்லுகிறோம். இறைவனுடைய பாதத்தை திருவடி என்று சொல்லுகிறோம். ரெண்டு பேருக்கும் நடந்ததுன்னா அதை கல்யாணம்னு சொல்றோம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்தால் அது திருக்கல்யாணம் என்று சொல்லுகிறோம். அதுபோல இன்றைய தினம் ராமச்சந்திரமூர்த்திக்கும் பார்வதி தேவிக்கும் நடைபெறுகின்ற இந்த திருக்கல்யாண வைபவம் இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியா தம்பிமார்கள்லாம் நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இன்னைக்கு காதல்ல வேற கதை ஆரம்பிக்க போகுது. அன்பு பிள்ளைகளே, காதல் இல்லைன்னா முடியுமா ஐயா? வெறும் தத்துவ கருத்து நீங்க பாட்டு ராமன், பக்தி, தொண்டு, சிவபெருமான், விநாயகர்னு சொல்லிட்டே போறீங்களே, காதல் இல்லாட்டி அது நடக்குமா என்று சொன்னால் இந்த உலகத்துல காதல் இல்லாமல் எதுவும் இல்லை. ஞானசம்பந்த பெருமானே பாடுகிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி கொய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார். ஆக காதல் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே இந்த இருவரும் அந்த திருவிழா கடை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ உப்பரிகைன்னு பேர். மிதிலை மாநகரத்தில் அழகான ஒரு மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையினுடைய உப்பரிகையில் சீதா பிராட்டியார் நின்று கொண்டு அந்த கடையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அப்படி பேசுகிற தம்பிகளாக இருந்தால் தயவு செய்து வெளியில் போயிடுங்க, கோச்சிக்காதீங்க. உயிரை கொடுத்து சொற்பொழிவு நடத்துறது வெறும் நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. எனக்கு ஆண்டம் ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு இடத்துல அள்ளி கொடுத்துருவான். உங்கள் ஊருக்கு வந்த உடனே எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆணுச்சு, 2 ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆணுச்சு. ஒன்று திருவாரூர் தேரோட்டத்தில் காரைக்கால் FM 100.3 10லிருந்து 11 மணி வரைக்கும் திருவாரூர் தேரோட்டத்தில் நேரடி லைவ் ப்ரோக்ராம் இந்த ஊருக்கு முதல் நாள் வந்த உடனே எனக்கு ஃபிக்ஸ் ஆணுச்சு. அது இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி திருவாரூரில் காமாட்சி அம்பாளுடைய கோயில் கும்பாபிஷேகத்தில் பட்டிமன்றம் வேற ஒன்று ஃபிக்ஸ் ஆணுச்சு.
அதனால பணம் சம்பாதிப்பதற்கு இறைவன் நிறைய வழியை கொடுத்துருக்குறான். ஏதோ போதும், நாமளும் ஒன்றும் சுகி சிவம் மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபா வாங்குகிற பேச்சாளர் இல்லை. அது எனக்கு அந்த பணம் வேண்டவும் வேண்டாம். ஏன்னா அவர் ஆன்மீகங்கிற போர்வையில் குலதெய்வ வழிபாடே கூடாது என்று சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான பேச்சாளர் சுகி சிவம், எனக்கு ரொம்ப பிடித்த பேச்சாளர். அவரோடு நான் பட்டிமன்றத்தில் 3ஆவதா 4ஆவதாலாம் பேசியிருக்கிறேன் படிக்கின்ற காலத்தில். ஆனால் இன்றைக்கு மாற்று மதத்தினிடத்திலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு, எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, நேரடியாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, வெளிநாட்டு பணத்தை வாங்கி கொண்டு குலதெய்வ வழிபாடே கூடாது என்று சொல்லுகிறார். அம்மா நமக்கு குலதெய்வம் இல்லாட்டி என்னம்மா பண்ணுறது? உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமான்னு தெரியாது, ராமச்சந்திர மூர்த்திக்கு அவர் அயோத்தியாவை ஆண்டு கொண்டிருந்தாலும் அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத சுவாமி என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஆக டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும், அயோத்தியாவுக்கே ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கே குலதெய்வம் என்று சொன்னால், தமிழ்நாடு தான் அயோத்தியாவையும் டெல்லியும் வழி நடத்துகிறது என்பதை மறந்துடப்படாது. ராமச்சந்திர மூர்த்திக்கு நன்றியா. அதனால அன்பு பெரியோர்களே, இந்த ஆன்மீக சொற்பொழிவு எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே ஏற்கனவே, வேற வழி இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் உட்காருங்க. நல்ல செய்திகளை இந்த நாளூரில் இவ்வளவு பெருமக்கள் வந்து கேட்பது நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் என்று தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு கதைக்கு வந்துடுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, சுபநாஜுக்கும் சொற்பொழிவான்னு நினச்சிக்க கூடாது. வடலூர் வள்ளலார் பெருமான் வடலூரில் சத்தியஞான சபை ஏற்படுத்தி அங்கே ஒரு தண்டரா போட்டார். நாளை காலை பொழுது விடிந்தால் நான் ஞானத்தை போதிக்க போகிறேன், எல்லோரும் பாருங்கள், டம டம டமன்னு அடிச்சுட்டு தண்டரா போடுறது இன்றைக்கும் கிராமத்தில் சில கிராமத்தில் பழக்கம் இருக்குது. அடுத்த நாள் காலையில் வள்ளலார் பெருமான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தார். ஒரு வயலையும் காணும், கூட்டமே இல்லை, வள்ளலார் மட்டும்தான் இருக்கிறாரு. மைக் செட் அண்ணன் மட்டும் ஓரமாக உட்காந்துருப்பார் போல இருக்கு. அப்போ மைக்கு கிடையாது, அதனால் அவர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறார். அந்த தண்டரா போட்டவன் நிற்கிறான். ஏன்பா நீ மட்டும் நிற்கிற, யாருமே வரலையே? இல்லை எஜமா, நான் காசு தண்டரா போட்டதுக்கு கூலி வாங்கிட்டு போகலாம், காசு வாங்கிறதுக்காக நிற்கிறேன்னு அவனும் நிற்கிறான். அப்போ தான் வடலூர் வள்ளல் பெருமான் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அற்புதமான நல்ல விஷயங்கள் இருக்கிறது, மனதை பக்குவப்படுத்துகின்ற ஆற்றல் வாய்ந்த விஷயங்கள் தமிழ் மொழியிலே இலக்கியத்திலே கொட்டி கிடக்கிறது. ஆனால் அவற்றை சொன்னால் அவற்றை கேட்பதற்கு இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை என்று வடலூர் வள்ளல் பெருமான் சொன்னார். ஆக அதுபோல இதுவாது பரவாயில்ல, சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து கொண்டு கையை அப்படி சின்முத்திரை வச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய கருத்து இருக்கு, அது நமக்கு காலம் வரும்போது சொல்லுவோம். கீழே பார்த்தீங்கன்னா 4 முனிவர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு 4 முனிவர்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. சிவபெருமானே கிளாஸ் எடுத்தா கூட 4 அடியார்களே அங்கே உட்கார்ந்து கேட்கிறார்கள். அன்பு தாய்மார்களே, சிவபெருமானாவது பரவாயில்ல, கிருஷ்ண பரமாத்மா இன்னும் படு மோசம். நான் உலகத்தையே போற்றுகின்ற, உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற பகவத்கீதையை சொல்ல போகிறேன் என்று சொன்னார். எல்லா வயலும் தெரிச்சு ஓடினா. அர்ஜுனன்னு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கே இருந்தார். ஆக சிவபெருமானே உபதேசம் பண்ணாலும் 4 பேர் தான் கேட்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை சொன்னாலும் ஒரே ஒருவர் தான் கேட்கிறார்கள். இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது டாக்டர் சுந்தர சிவகுமார் மிகவும் அதிர்ஷ்டசாலி. 4 திரண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன பெருமை வேண்டும்? அன்பு பெரியோர்களை, என்ன பெருமை வேண்டும்? உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாய்மார்கள், குறிப்பா அம்மா எல்லாம், நான் அவங்க வயசுல பெரியவங்களோ சின்னவங்களோ உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். என்ன காரணம் தெரியுமா? சீரியலை விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களே, அதுக்கே தம்பி ஒரு பலத்தை கை ஒளி அம்மாக்கெல்லாம் கொடு, நல்ல பலத்தை ஐ தட்டுறாங்க. சீரியலை விட்டுட்டு சீதா கல்யாணம் கேட்க வந்திருக்கிறீங்க. சீரியல் சீதா கல்யாணம், சீரியலை ஓரங்கட்டி வச்சுட்டு சீதா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீர்களே. தாய்மார்களே, உங்களை போன்ற தாய்மார்கள் இருக்கின்ற வரை எத்தனை பேர் வந்தாலும் சரி, திருச்சியிலிருந்து வந்தாலும் சரி, ஈரோட்டிலிருந்து வந்தாலும் சரி, சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு இந்த கூட்டம்தான் சான்று. அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, ஆகவே மிகுந்த ஒரு உற்சாக மனநிலையோடு அடியேன் சீதா கல்யாணத்தை தொடங்குகிறேன். இப்பொழுது ராமச்சந்திரமூர்த்தி நடந்து போகிறார். கதையை நல்லா என் கூடவே கேட்கணும், பிள்ளைகள் கவனமாக கேட்கணும். இன்னைக்கும் பரிசு நம்ம மாரியப்பன்ஜி அவர்கள் ஒரு அற்புதமான பரிசு கொடுக்க போறார்.
அதனால தாய்மார்களுக்கு பம்பர் பரிசு இருக்கு. உங்களுக்கெல்லாம் கேள்வி இல்லைம்மா, ஐயா எங்களையும் கேள்வி கேட்டு நிப்பாட்டிடாதீங்க நினைக்க வேண்டாம். தாய்மார்கள்லாம் வயதிலே என்னை விட பெரியவங்க, அதனால உங்களுக்கு டோக்கன் முறையில் ஒரு பரிசு குழுக்கள் முறையில் வச்சிருக்கிறோம். அதுவும் சிறப்பாக நடைபெறும். கொஞ்சம் நேரம் மட்டும் ஆகும், கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். அதனால ராமச்சந்திரமூர்த்தி மிக அழகாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த உப்பிரிகை என்ற அந்த அரண்மனையினுடைய வாயிலுடைய அந்த பகுதியிலே சீதா பிராட்டியார் நின்று கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காத ராமச்சந்திரமூர்த்தி தான் பிறந்த நாள் முதலும் எந்த ஒரு இளைஞனாக இருந்த பொழுதும் எந்த ஒரு கன்னி பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காத ராமச்சந்திரமூர்த்தி முதல் முறையாக ஏனோ தெரியவில்லை இறைவனுடைய அருள் போல இருக்கு. அப்படி அந்த உப்பிரகை உற்று பார்த்தால் எண்ணரும் நலத்தினால் இணையருள் நின்றழி கண்ணினை கண்ணோடு கவ்வ ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று கம்ப நாட்டாழ்வார் மிக அற்புதமாக சொல்லுகிறார். ஒரே நேரத்திலே அன்பு பிள்ளைகளே, காதல் கதை கவனமாக கேளுங்கள். இது மனிதர்கள் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சிகப்பு சட்டை தம்பி கீழே உட்காரு, இது அதையும் தாண்டி புனிதமான இறைவனுடைய காதல். ராமச்சந்திரமூர்த்தியும் பார்த்தார், சீதாதேவியும் பார்த்தார். கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது. ஒன்று கண்ணாலேயே அப்படியே பார்க்குதான். எங்கள் கல்லூரியில் இந்த மாதிரி காட்சிலாம் நிறைய நடக்கும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், இடையில வாத்தியாரு நாங்களும் நோக்கினோம் அப்படின்னு நோக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அதனால அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், ராமனும் சீதாதேவியும் இது ஒரு சில வினாடிகள் பார்த்து கொள்ளுகிறார்கள். இருவருக்கும் மனதால் காதல் பிறந்தது. இதெல்லாம் வால்மீகியில இருக்கான்னு தெரியாது, ஆனால் தமிழில் சொல்லுகின்ற பொழுது கம்ப நாட்டாழ்வார் காதல் சுவைபட மிக அழகாக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இவரும் இந்த ஒரு சில வினாடிகள் பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். அப்படி சென்ற உடனே சீதா பிராட்டியார் அரண்மனைக்கு போயிடுறா. நேர எல்லோரும் போய் அரண்மனையிலே தங்குகிறார்கள். அப்படி தங்குகின்ற உடனே விஸ்வாமித்திர மகரிஷி அடுத்த நாள் காலை பொழுது விடிந்த உடனே ஒரு போட்டி நடக்கிறது. அன்பு குழந்தைகளை, இதுக்கு பரிசு கிடையாது, சும்மனாச்சுங்க ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி. உங்களுக்கு ஒன்று சொன்ன நேத்திய சொற்பொழிவில் சீதை மாதா ஒரு பெட்டியை தூக்கி அடியில் இருக்கிற பூம்பந்த இடது கையால் தூக்கி வலது கையால் எடுத்தான்னு சொன்னேன். அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? தனுசு. அப்பா நல்ல ஐயா சரியா சொல்லியிருக்கேன் மாதிரி பஞ்சு. நீங்கள் வேற 2 நாளாக ஆப்சண்ட். இப்போ கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஒரு கைத்தறல் உங்களுக்கு கொடுங்க. தனுசு வில் இருந்தது. அன்பு பெரியவர்களே, ராமச்சந்திரமூர்த்திக்கு அழகான ஒரு வில் இருந்தது. இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு எடுக்கிறது பெரிய பாடு. பெரிய பயல்களை கூட காலேஜ் படிக்கிற பசங்களை எடுத்துடலாம், இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் இல்லையா? அதனால இவர்களை வச்சு நாம் கதை சொற்பொழிவு சொல்லி ஆகணும். உள்ளே அழகான சிவ தனுசு இருந்தது. அடுத்த நாள் காலை பொழுது புலர்ந்த உடனே அந்த ஜனக மகாராஜா, இந்த கதையெல்லாம் நேற்றுக்கே சொல்லியாச்சு, ஜனகர் சீதை உடுகின்ற பொழுது தொழுகின்ற தெய்வம் கிடைத்தது. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், ஜனக மகாராஜா உழுகின்ற பொழுது அதிலே பெட்டியிலே இருந்த சீதை மாதா, அண்டமெல்லாம் இருக்கின்ற சீதை மாதா, ஜெகன் மாதா, உழுகின்ற பொழுது தொழுகின்ற தெய்வமாக சீதை மாதா கிடைச்சாலாம். ஜனக மகாராஜா சொன்னார், யார் ஒருவர், பரவாயில்ல விடுங்க நான் போயிட்டு போகிறேன், யார் ஒருவர் இந்த சிவ தனுசுவை வில்லை வளைக்கிறார்களோ அவர்களுக்கே சீதை மாலை சூட்டுவாள் என்று ஒரு பிரகடனப்படுத்தினார். அடுத்த நாள் காலை மிக அற்புதமான முறையிலே சுயம்பரம் நடைபெற்றது. அங்கம் கங்கம் வலிங்கம் துங்கம் லலிங்கம் என்று 64 தேசத்து ராஜாக்களும் அதிலே பங்கு பெறுகிறார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி உட்கார்ந்து இருக்கிறார் சிம்மாசனத்தில். பக்கத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் அடுத்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராஜாவா போறான், அந்த சிவதனுசுவை பார்க்கிறான். சில பேர் அப்படி சுத்தி வந்துட்டு போயிடுறான், இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. சில பேர் அப்படி என்ன செய்யறான்னா, லேசா தூக்க முடியுமான்னு தூக்கி பார்க்கிறான், முயற்சி பண்றான், அப்பயும் தூக்க முடியல. சில பேர் பார்த்தான், இது என்ன நம்மளை விட பெரிய பலசாலியா, இந்த பொட்டியை நாச்சும் கொஞ்சம் நவுத்துமே நவுத்தி பார்த்தான், பொட்டியை கூட நவுத்த முடியல, அவ்வளவு வலிமையான சிவதனுசுவாக இருந்தது. எல்லோரும் தோற்று போய் விட்டார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார், ராமா நீ சென்று அந்த சிவதனுசுவை முயற்சி செய்து பாரப்பா.
உடனே நம்மளாக இருந்தால் வெறுட்டுன்னு கிளம்பி போயிருப்பான், வாத்தியாரே சொல்லிட்டாருன்னு. உடனே ராமன் என்ன செஞ்சாராம், அதுதாங்க நமக்கு கதை கற்றுக் கொடுக்கிறது. ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திர மகரிஷியுடைய பாதத்தை பணிந்து குருவே தங்களுடைய ஆணை என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு அந்த சிவதனுசுவை வளைப்பதற்காக போனார். மிக அழகாக ராமச்சந்திரமூர்த்தி செல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் உற்று பார்ப்பதை போல எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிதிலைமா நகரத்து மக்களுக்கு பெரிய வருத்தம். ஒருத்தர் கூட இந்த சிவதனுசுவை வளைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா சீதை மாதா எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த அம்மாவுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டாமா என்று எல்லோரும் ஆர்வத்தோடு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராமச்சந்திரமூர்த்தி அழகா போன உடனே என்ன பண்ணாராம், தன்னுடைய இடது கையினாலே இந்த சிவதனுசுவை கையிலே எடுத்தார். ராமச்சந்திரமூர்த்திக்கு அப்படியே பின்ட்ராப் சைலண்டா இருக்கணும், பேசக்கூடாது. சிவதனுசுவை இடது கையினாலே எடுத்தார். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, கம்பன் மிக அற்புதமாக சொல்லுகிறான். எது மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி எடுத்தார்னா, எல்லாரும் போய் கஷ்டப்பட்டான், பொட்டியை கூட நகர்த்த முடியலன்னு இருந்தது. ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி இடது கையால இந்த சிவதனுசுவை எடுத்தார். எடுத்து லேசா வளைக்கலான்னு இப்படி அனுப்பதற்காக அழுத்தினாராம். அப்படி அழுத்துகின்ற பொழுது அந்த சிவதனுசு டமார் என்று உடைந்தது. இப்ப நான் ஒரு 2 நிமிஷம் இந்த கதையை சொல்றேன். ஆனா கம்பநாட்டாழ்வார் மிக அற்புதமாக சொல்லுகிறார். ராமச்சந்திரமூர்த்தி சிவதனுசுவை எடுக்கின்ற பொழுது பூமாலையை எடுப்பது போல எடுத்தாராம். அப்படின்னா என்ன, அவர் ரொம்ப எஃபர்ட் கொடுக்கல. இப்போ இந்த பெஞ்சை தூக்கணும்னா கூட 2 கை அப்படி கஷ்டப்பட்டு தானே தூக்கணும், ஒரு சின்ன ஒரு எனர்ஜி கொடுக்கணும். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி எந்த வகையான எனர்ஜியும் கொடுக்கலையா, சும்மா சாதாரணமா எங்கள் ஊரில் ஓடுற ட்ரெயினை நான் ஒத்த கையால் நிப்பாட்டினேன், அதுவும் லெஃப்ட் ஹேண்டுன்னு வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவானே, அதுபோல் ராமச்சந்திரமூர்த்தி இடது கையினாலே எடுத்தார். இடது கையினாலே எடுப்பது எப்படி எடுத்தாராம், சும்மா ஒரு பூமாலையை எடுத்தா, இப்போ இந்த மாலையை நான் எடுக்கிறேன், இதுக்கு நான் சிரமப்பட்டா எடுக்கிறேன், எந்த சிரமமும் படலை. அதுபோல ராமச்சந்திரமூர்த்தி ஒரு பூமாலையை எடுப்பது போல இடது கையால் எடுத்தார். லேசா அப்படி அழுத்தம் கொடுத்தார். மிக அற்புதமாக கம்பநாட்டார் சொல்லுகிறார். என்ன நடந்தது என்றால், எடுத்தது பார்த்தனர், இற்றது கேட்டனர். எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆஹா, ராம எடுத்துட்டாயா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணால நினைக்கிறதுக்குள்ள டமார் என்று ஒரு சப்தம் தான் கேட்டது. தேவாதி தேவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து பூமாரை பொழுது தொழுதார்கள். இந்திரன் சந்திரன் எல்லோரும், அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லோரும் அந்த ராமச்சந்திரமூர்த்தி, ஆகா தலைவர் அழகாக சிவதனுசுவை வளைத்தார். ராமனுடைய புஜபல பராக்கிரமசாலியாக இருப்பதனாலே இவருடைய வலிமை தாங்க முடியாமல் அந்த வில்லானது டமார் என்று உடைந்து போய்விட்டது என்று கம்பன் சொல்லுகிறான். எடுத்தது பார்த்தனர், இற்றது கேட்டனர். ராமச்சந்திரமூர்த்திக்கு அன்பு குழந்தைகளே, சீதை மாதாவுக்கு இந்த செய்தி போகிறது. சீதை மாதாவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். என்ன எண்ணம், எப்படியா இருந்தாலும் நாம அந்த அரண்மனையில் மேலேருந்து ஒரு நபரை பார்த்தோமே, இதுவரைக்கும் எந்த தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கணும், இதுவரைக்கும் எந்த ஆண்மகனையும் ஏறெடுத்தும் பார்க்காத சீதை மாதாவும் ராமச்சந்திரமூர்த்தி சுவாமியை பார்த்தார். இதுவரைக்கும் எந்த கன்னி பெண்களையும் ஏறெடுத்தும் பார்க்காத ராமச்சந்திரமூர்த்தி சீதை மாதாவை பார்த்தார். இருந்தாலும் சீதை மாதாவுக்கு மனசுல ஒரு சின்ன எண்ணம். அன்பு தாய்மார்களே, நமக்கே இருக்கும், இப்ப இருக்கிற இளம் பெண்களுக்கே இருக்கு. போட்டோல பார்த்த அந்த மாப்பிள்ளையத்தான் அப்பா நிச்சயம் பண்ணியிருக்காரா, இல்ல பொண்ணு பார்க்க வரும்போது வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ பார்த்தமே, ஸ்டைலா நின்றுட்டு இருந்தாரே, கோட்டு சட்டை போட்டுக்கிட்டு புல்லட்ல வர்ற மாதிரி, அந்த மாப்பிள்ளை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காரான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணம், மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அதுபோல அந்த சீதை மாதாவுக்கும் இருந்தது. ஆனா இப்பயா இருந்தா என்ன பண்ணிருப்பா, டே ரமேஷ் எங்கடா இருக்கேன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருப்பா, ராமா வேர் ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் போட்டிருப்பா. ராமரும் என்ன பண்ணிருப்பார், மதுப்புல நான் அரண்மனையில் இப்பதான் சிவதனுசை உடைச்சேன்னு அடுத்த செகண்ட் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி மெசேஜ் போட்டிருப்பா. உடனே அவளை என்ன பண்ணிருப்பா, முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு கிஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு விட்டுருப்பா. கல்யாணம் அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆனால் சீதை மாதா மிக அற்புதம். அப்ப இதுக்கெல்லாம் வசதி இல்லாத காரணம் என்ன செஞ்சாலாம், அவள் பெண்ணு,
நேரடியாக அந்த ஆண் மகனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அவளும் பெண் தானே. அதனால என்ன சொல்லுகிறார் கம்ப நாட்டாழ்வார், அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், வளையலை எடுத்து இப்படி சரி பண்ணாங்களாம். அவங்க அப்பா பெரிய ஜனக மகாராஜாவுக்கு சொல்ல வேணுமா, வைரம் வைடூரியம் புஷ்பராகம்னு எல்லா விதமான கல்லு வளையலும் போட்டிருக்கார், கண்ணாடி வளையலும் இடையில அழகுக்காக போட்டிருக்கார். இந்த மாதா என்ன பண்ணாங்களாம், அப்படி வளையலை சரி செய்யற மாதிரி சரி செய்தார்களா. சரி செஞ்ச உடனே இந்த கண்ணாடியோட பிம்பத்துல தூரத்தில் நிற்கிற ராமச்சந்திர மூர்த்தியோடைய உருவம் தெரிந்தது. ஆஹா, இது நம்ம ஆளுதான். எந்த ஆளுதான்? அந்த மகிழ்ச்சிக்காக சொல்றேன், இப்படி கம்பர் சொல்லல, இது நம்முடைய நபர் தான், நம்முடைய காதலர் தான். ஏன் தெரியுமா, நாம் உப்பிரைகளை நின்று பார்த்தோமே, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், அதே ராமச்சந்திரமூர்த்தி. அப்பாடா, இவரே நமக்கு கணவராக கிடைக்க பெற்றாரே என்று சீதை மாதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அன்பு பெரியோர்களே, இந்த ராமாயணத்தில் வில்ல ஒடிச்சது யாருன்னா ராமன்னு எல்லாரும் சொல்லிவிடுவீர்கள். ராமச்சந்திரமூர்த்தி தான் ராமாயணத்தில் வில்ல ஒடிச்சார். புலவர் கீரன் ஐயா அற்புதமான ஒரு விடை சொல்லுவார். இது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் வாத்தியார், என்ன மாதிரி அரவர வாத்தியாராக இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் கம்பராமாயணம் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு CO இன்ஸ்பெக்ஷன் வந்தாராம். வந்த உடனே எல்லா வயலையும் உட்கார வச்சு கேள்வி கேட்டார். தம்பி, ஐயா என்ன பாடம் எடுக்கிறாரு? ராமாயணம் எடுக்கிறாரு சாமி. அப்படியா? என்ன கதை? சீதாதேவியோட கல்யாண பகுதி. அப்படியா? யாரு ராமாயணத்தில் வில்ல உடைச்சது யாரு அப்படின்னா என்ன பதில் சொல்லணும்? அதுக்கு ராமன்னு சொல்லணும். ஆனால் ஒத்துரும் சொல்லலை. 4 பிள்ளைங்க மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை. அந்த வாத்தியாரம் அப்படி எடுக்கல போல இருக்கு, அரகுர வாத்தியார். அவர் என்ன பண்ணார், எல்லாம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கான். இந்த CO வந்து அதிகாரிக்கு கோந்து போயோ, இவையா வாத்தியார், நீலாம் என்னையா ஒரு தமிழ் வாத்தியார், நான் உயர் அதிகாரி, கல்வியோட உயர் அதிகாரி வந்திருக்கிறேன், என்ன ராமாயணத்தில் பாடம் எடுத்த இப்போதான் எடுத்தேன்னு சொல்கிறேன், ராமாயணத்தில் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். இல்லை சார், நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, நான் சரியாக நடத்துகிறேன். இப்பயே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். தாடா தம்பி, நீ ஏந்திரி. ஒன்றும் இல்லைப்பா, அங்கே பள்ளிக்கூடத்தில் ஏந்திரிப்பா, ராமாயணத்தில் வில்ல உடைச்சது யாரு அப்படின்னா அவன் பயந்து போயிட்டான். 2 கையும் கட்டிட்டு, ஐயா நான் உடைக்கலிங்க ஐயா, சத்தியம்மா அப்படின்னா. எது, நீ உடைக்கலையா? உடனே வாத்தியார் குறுக்க வந்தார். CO சார் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, CO சார் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கானே பாலகணேஷ், அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் அந்த மாதிரிலாம் உடைக்கிற பையன் இல்லைன்னாரான் வாத்தியார். இவருக்கு அப்படியே BP எகிரி போச்சோ, என்னையா அது ராமாயண கதையில் வில்ல உடைச்சது யாருன்னா இவன் உடைக்கல, நல்ல பையங்கிற. வேணா ஒன்று செய்வோம், இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கான் பாருங்க, போக்கிரி பையன் ரமேஷ்னு, அவன் தான் 2-3 நாளாக பெஞ்சு ஃபேனெல்லாம் உடைக்கிறான், அவன் உடைச்சிருந்தாலும் உடைச்சிருப்பான் சார்னு வாத்தியார் ஒரு இடையில சொன்னார். இந்த ஆளுக்கு தலை கிருகிருன்னு சுற்றி போச்சு. ஐயோ என்ன பைத்தியக்காரனா ஆக்கிடுவான் போல இருக்குன்னு நேராக பிரின்சிபால் HMக்கு போனா, ஐயோ என்னையா நீ பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, நான் புகார் எழுதிட போகிறேன். என்ன எழுத போகிறேன்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன், ராமாயணம் கதை எடுத்தாங்க, வில்ல உடைச்சது யாருன்னா ஒருத்தன் நான் இல்லைங்கிறான். வாத்தியார் என்னன்னா கடைசி பெஞ்சத்தில் இருக்கிற ரமேஷ் வேணா உடைச்சிருப்பான், ரவுடி பையன் சொல்கிறாரு. என்னையா நடக்குதுங்க, இந்த ஸ்கூலை உடனே கேன்சல் பண்ணுங்கயான்னொன்னே HM பிரின்சிபால் அவர் சொன்னார், தலைமை ஆசிரியர், சார் ஒன்றும் கோவப்படாதீங்க, முதல்ல வெயிலில் வந்திருக்கிறீங்க, பாதாங்கீர் குடிங்கன்னு பாதாங்கீரை வாங்கி வச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நீங்கள் ஏன் சார் இதுக்காக இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க, அந்த வில்லு என்ன வேலைன்னு சொல்லுங்க. எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா வயலுக்கும் தலைக்கு 100 ரூபா ஃபைனை போட்டு நாங்களே எங்கள் பள்ளிக்கூடத்து சார்பாக அந்த வில்லை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் சார்னு ஆறோம் இல்லையா. அந்த ஆள் தலையை பற்றிக்கிட்டான், ஐயோ இந்த ஊர் பக்கம் நான் இனிமேல் இன்ஃபெக்ஷனே வரக்கூடாதுன்னு கோபம் ஆயிடுச்சு. நேராக இவரோட ஒரு உயர் அதிகாரி இருப்பார்ல, கல்வி அமைச்சர், அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். இந்த பாருங்க, இந்த ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குது, ரொம்ப மட்டமான பள்ளிக்கூடமாக இருக்குது, தமிழ் வாத்தியார் சரியாக பாடம் எடுக்க மாட்டேங்கிறாரு, நான் வில்ல உடைச்சது யாருன்னா நான் இல்லைங்கிறான், வாத்தியார் அந்த ரவுடி பையை உடைச்சிருப்பாங்கிறாரு, பிரின்ஸ்பால்கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நாங்கள் ஃபைன் போட்டு அதை வாங்கி கொடுத்துட்றோங்கிறாரு. இது என்னங்க நடக்குது, அந்த பள்ளிக்கூடத்தை உடனே இழுத்து மூடுங்கன்னு கல்வி அமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். உடனே கல்வி அமைச்சர் அங்கேருந்து பதில் எழுதார், இந்த பார் இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும், ஏன் தெரியுமா, எங்களுடைய ஆட்சியில் வில்லு இந்த மாதிரி காணா போச்சுன்னு தெரிஞ்சா எதிர்கட்சிக்காரெல்லாம் சண்டை வளர்ப்பான், அதனால இதை இதோட மூடிடுறா அப்படின்னாராம் CO. அப்ப அமைச்சர் எப்படி இருந்திருப்பாரு பாருங்க இல்லையா. இவர் ரொம்ப மனசு நொந்து நூடுல்ஸா போயிட்டார். சேச்சே
இனிமே இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு 4 எரும மாடை வாங்கி மேய்ச்சாலும் மேய்ப்பேனே தவிர, தம்பி கவனமா இருப்பா, கவனிங்க, 4 பசுமாடு எருமாடை வாங்கி நான் பால் கறந்து வியாபாரம் பண்ணாலும் இனிமே இந்த வேலையே வேண்டான்னு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்தார். வீட்டில் மனைவி கேட்டாங்க, ஏங்க தான் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க? அட ஏண்டி கேட்குற, நீ காலையிலேருந்து தலை கிருக்குறன்னு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. நான் பள்ளிக்கூடத்தில் போய் கேட்டேன், இங்கே எப்படிங்கிறாரு, தலைமை ஆசிரியர் ஃபைன் போடுறேங்கிறாரு. மேலே அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் இந்த விஷயத்தை இதோட மூடி மறைச்சிருங்க, வில்லு உடைச்சது எதிர்கட்சிக்காரனுக்கு தெரியாமல் பார்த்துங்கிறாரு. இது என்ன நாடு இது? ராமாயணம் தெரியுமா தெரியாதா? உடனே இந்த வீட்டுக்காரம்மா சொன்னிச்சு, அட என்னங்க இந்த கேள்வி கூடவாங்க ஒத்தனும் பதில் சொல்லலை, ராமாயணத்தில் வில்ல உடைச்சது அர்ஜுனன்னு ஒத்தம் கூட சொல்லலையாங்கன்னு அந்த அம்மா ஒரு பெரிய பிட்டை போடுச்சு. இந்த சிஓ அதிகாரி பார்த்தார், சரி நம்ம வீட்டிலேயே அர்ஜுனன்னு சொன்னா நான் எங்க போய் எந்த கோயிலில் போய் பாறாங்கல்ல முட்டிக்கிறதுன்னு அந்த சிஓ அதிகாரி வேலையை ராஜினாமா பண்ணார்னு ஒரு அருமையாக கதை சொல்லுவாங்க. அதனால ராமாயணத்தில் ராமச்சந்திரமூர்த்திக்கு தம்பிகளே, குழந்தைகளை கொஞ்சம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஐயா ஒரு கோஷம் போடுவேன், கோஷம் ஜெய் போட்டுட்டு அப்படியே உட்காந்துடணும், சரிதானே? என்னப்பா? ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த நேரத்தில் நானும் தண்ணி குடிச்சிடுறேன். அன்பு குழந்தைகளே, ஆக இப்படி ராமச்சந்திரமூர்த்தி எடுத்தது பார்த்தனர், இற்றது கேட்டனர் என்று மிக அழகான முறையிலே கதை நகர்ந்து செல்கிறது. பங்குனி உத்தர நன்னாளில் அன்று ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. கம்பநாட்டாழ்வார் அப்படிதான் பதிவு செய்கிறார். இது பங்குனி மாதம். இப்போ வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி விழா நடைபெறப் போகுது. அதற்கடுத்தது பங்குனி உத்தர பெருவிழா வரப்போகிறது. பங்குனி உத்தரத்தில் முருகனுக்கும் சிறப்பு, சிவபெருமானுக்கும் சிறப்பு, ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதாதேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி உத்தர பெருவிழாவிலே. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி அயோத்தியாவுக்கு செய்தி அனுப்பினார். தசரத சக்கரவர்த்தியை செய்தி அனுப்பினது மட்டுமல்ல, அங்கிருந்து 4 அழைத்து வர சொன்னார். ராமச்சந்திரமூர்த்தி, பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் என்று 4 குமாரர்கள் அயோத்தியாவிலே இருந்தார்கள். ஜனக மகாராஜா அவருடைய மதுரை மாநகரத்திலே சீதா பிராட்டியார், ஊர்மிளை, மாண்டவி, சுதகீர்த்தி என்று இங்கே 4 பெண்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த 4 மகனுக்கும் 4 பெண்களுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற வேண்டும் என்று ஓலை அனுப்ப தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் குருநாதரோடு எல்லோரும் மிதிலை மாநகரத்தை வந்து சேர்கிறார்கள். மிதிலை மாநகரம் விழா கோலம் பூண்டிருக்கிறது. இதுபோல ஊர் முழுவதும் தோரணங்கள், எங்கு பார்த்தாலும் எல்லா வீடுகளிலும் கோலங்கள், அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி என்று அப்பர் பெருமான் பாடுகிறாரே திருவாரூர்ல தியாகராஜ பெருமானை பார்த்து, அதுபோல எல்லா வீடுகளிலும் கோலம் போட்டிருக்காங்க. யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போடுறாங்க. மிதிலை மாநகரம் அழகான முறையிலே விழா கோலம் கொண்டிருக்கிறது. கம்பன் ஒரு அழகான ஓமை சொல்லுகிறான். அந்த கூட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தம்பிகளா கொஞ்சம் பேசாதீங்களா கண்ணு, ஐயா உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். கதை கேட்காட்டி அப்படியே படுத்து தூங்கிடுங்க, அது கூட தப்பு இல்லை. ஆமாம், கம்பநாட்டாழ்வார் மிக அற்புதமாக ஒரு ஓமை சொல்லுகிறார். அந்த கூட்டத்தில் ஒரு உளுந்தை எடுத்து போட்டால் அந்த உளுந்து கீழே விழாது, அந்த அளவுக்கு நெருக்கமாக மிதிலை மாநகரத்தில் கூட்டம் விழுந்தது. ஏன் கூட்டம் அவ்வாறு வந்தது என்று சொன்னால், எள்ளுன்னு சொல்ல மாட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும், எள் என்பது இறப்பு காரியத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். இது கல்யாண காலம், அதனால உளுந்தை கீழே போட்டால் கீழே விழாத அளவுக்கு கூட்டம் இருந்ததாக கம்பன் மிக அற்புதமாக சொல்லுகிறார். முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு. அன்பு தாய்மார்களே, மிக அழகான ஒரு பெரிய பல்லாக்கிலே இதுபோல நல்ல சிம்மாசனத்திலே அமர வைத்து, ராமனை அமர வைத்து, பக்கத்தில் அதற்கு பின்னால் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் எல்லோரும் புடைசூழ ராமச்சந்திரமூர்த்தி மிதிலை மாநகரத்திலே உலா வருகிறார்.
அன்பு குழந்தைகளே, கம்பனை போல தாய்மார்களே யாராலும் கம்பனை போல எந்த கொம்பனாலும் பாட்டு எழுத முடியாது. அந்த மிதிலை மாநகரத்தில் இருப்பவர்கள் ராமனுடைய அழகை பார்த்து மதி மயங்கி அவனை வணங்குகிறார்கள். அதை ஒரு பாட்டில் கம்பன் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறான். ராமச்சந்திரமூர்த்தி உலா வந்து சென்று கொண்டிருக்கிறார். மிதிலை மாநகரத்து மக்கள் அனைவரும் அந்த ராமனை உற்று பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? ராமனுடைய அழகு மிகவும் அழகாக இருக்கிறது. முழுமையாக யாராலும் பார்க்க முடியவில்லை. ராமனுடைய அழகை அவனுடைய தோலை பார்க்கிறார்கள், அவனுடைய தட கையை பார்க்கிறார்கள், அவனுடைய பாதத்தை பார்க்கிறார்கள். இந்த 3 விஷயத்தை கம்பன் சொல்லுகிறான். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலர் பாதமண்ண தாள் கண்டார் தாளை கண்டார், தடைக்கை கண்டாரும் அகுதே வாள் கொண்ட கண்ணார் யார்தான் ஊழ்வினையை முடிய கண்டார். இறைவனை முழுமையாக யாராலும் பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், தம்பி கவனிங்கடா செல்லம், உங்களுக்காக தானே ஐயா நடத்துகிறேன். இதே மாதிரி நான் முதல் நாளே சொல்லியிருக்கிறேன், உங்களை மாதிரி சிவகுமார் ஐயா இதே மாதிரி 3வது 4வது படிக்கிறதுலேருந்து கதை கேட்டதுனால தான் இன்றைக்கி பேச்சாளராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் தயவுசெய்து புரியுதோ புரியலையோ கதையை கேளுங்க. இறைவனை முழுமையாக பார்க்க முடியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தம்பி. கடற்கரைக்கிட்ட போய் நிற்கிறீங்க, கடல் அலை காலில் வந்து படுது, தண்ணி நனையுது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கடலை பார்த்துருக்கிறியா? சார் கடற்கரையில் தானே சார் நிற்கிறோம், கடலை பார்த்துட்டு தானே சார் இருக்கிறோம். இப்போ இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன், கடலை முழுமையாக பார்த்துருக்கிறியா? இல்லை, பார்க்க முடியாது. தம்பி சொல்கிறான் பாரியா, கடலை முழுமையாக பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, கடற்கரையில் போய் நாம் நிற்கிறோம், இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும், எழுத்த மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் தெரியும், இந்த பக்கம் கப்பல் படகு ஏதாவது போனால் பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுபோல இறைவனை யாராலும் முழுமையாக உணர முடியாது. அப்போ அடியார்கள்லாம் பார்க்கலையா சார்னா, அடியார்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் ஆதிசங்கரரும் மத்துவாச்சாரியாரும் ராமானுஜரும் மகான்களும் நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் ஒரு எல்லை வரைதான் இறைவனை ரசித்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டதை அவர்கள் அனுபவித்ததை பாடல்களாக நமக்கு சொல்லி இருக்கிறார்களே தவிர அவர்களே முழுமையாக இறைவனை பார்த்திருக்கிறார்களா என்று சொன்னால் அவர்களே இல்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். மாணிக்க வாசகர்கிட்ட போய் இறைவன் எப்படி இருக்கிறார்னா 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறான் என்று சொல்லுவார். அப்பர் பெருமான்கிட்ட போய் இறைவன் எப்படியா இருக்கிறான்னா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று அப்பர் பெருமான் அவர் பார்த்ததை அவர் சொல்றார். ஆண்டாள் நாச்சியார்கிட்ட போய் கேட்டால் இறைவன் எப்படி இருக்கிறான், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் பூதருவாம் நின்றனவும் தீயினல் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். பிள்ளைகளே, நாளைக்கு பரிசை இருக்குங்கிறனால போகக்கூடாது, பம்பர் பரிசு இருக்குது, இன்னும் முடிஞ்சிடும், சீதா கல்யாணத்தோடு முடிஞ்சிடும். அம்மா திட்டமாட்டாங்க, உட்காருங்க. நான் தானம்மா பேப்பர் திருத்த போகிறேன், அந்த பிள்ளைக்கு வேற நான் கிளாஸுக்கு போகிறேன். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு. பேப்பரில் அந்த பொண்ணு நாளைக்கு என்ன பண்ண போகுது, கம்பராமாயணம் கேட்டதுனாலே என்னால் படிக்க முடியவில்லை சிவகுமார் ஐயான்னு எழுதி வைக்க போகுது. என்ன பண்ண, பரவாயில்ல, ராமாயணம் கேட்டதுனால போதும், இதுதான் ஐயா வாழ்க்கை. அது புத்தக படிப்பு, ஏட்டு சுரைக்காய், நிஜமான கறிக்கு உதவுமான் தேவை. எதுக்கு தேவை? வேலை வாய்ப்புக்கு தேவை. வாழ்க்கை படிப்பு இதுதானம்மா நமக்கு. ராமாயணமும் மகாபாரதம் தான் இந்த பாரத திருநாட்டினுடைய 2 இதிகாசங்கள். ராமாயணம் சொன்னால் என்ன அர்த்தம்? ராமன் கூட்டல் அயனம். அயனம் என்றால் வழி. ராமன் காட்டிய வழி அல்லது ராமன் நடந்து சென்ற வழி. நடையிலே நின்ற உயர் நாயகன் என்று கம்பன் சொல்லுகிறானே, அதுபோல ராமன் காட்டிய வழிதான் ராமாயணம். மகாபாரதமும் இந்த நாட்டினுடைய 2 இதிகாசங்கள். அன்பு குழந்தைகளே,
உங்களுக்கெல்லாம் விஜய் டான்ஸ்னா பிடிக்கும், அஜித் படம்னா பிடிக்கும், மற்ற சிவகார்த்திகேயன் படம்னா பிடிக்கும். இந்த உலகத்தில் என்றைக்குமே மாறாத 2 எவர் கிரீன் ஹீரோ. இவங்கெல்லாம் வயதானா, நான் உட்பட எல்லாருமே வயதானா ஒரு நாள் இறந்து போகிறார்கள். இந்த கதாநாயகர்கள் எல்லாம், தம்பி இந்த சின்ன தம்பியை தூக்குங்கண்ணே, ரொம்ப விளாண்டுக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்க பாப்பா. மாறி பண்ணி நீங்கள் நடுவில் வந்து உட்காரணும் போல இருக்கு, வேறு வழி இல்லை. அன்பு குழந்தைகளை, இந்த சினிமாவில் வருகின்ற கதாநாயகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், வேடிக்கை பார்ப்போம், டான்ஸ் ஆடுவோம், கை தட்டுவோம், விசிலடிப்போம், சரியா போச்சு அதோட. ஆனால் இந்த உலகத்துக்கெல்லாம் என்றைக்குமே 2 கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் ராமன், மற்றொருவர் கிருஷ்ணர். எவர் கிரீன் ஹீரோ ஆஃப் பாரத் த கிரேட். பாரத திருநாட்டினுடைய என்றைக்கும் இருக்கின்ற கதாநாயகர்கள் இருவர். ஒருவர் ராமச்சந்திரமூர்த்தி, மற்றொருவர் கிருஷ்ண பரமாத்மா. அதனால இந்த ராமச்சந்திரமூர்த்தியையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் நாம் பிரார்த்தனை செய்தாலே எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆக இறைவனை முழுமையாக பார்க்க முடியாது, கடலை முழுமையாக பார்க்க முடியாது. அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை அழைப்பிலே பார்த்த எல்லோரும் தோள் கண்டார், தோளே கண்டார். தோளை பார்க்கிறவங்க தோளை மட்டும்தான் பார்க்கிறார்கள். பாதத்தை பார்ப்பவர்கள் பாதத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அவருடைய தடக்கை, கையை பார்ப்பவர்கள் கையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ராமச்சந்திரமூர்த்தியே முழுமையாக அந்த மக்களினால் பார்த்து அனுபவிக்க முடியவில்லை. பரம்பொருள் என்பதனாலே, திருமாலுடைய அவதாரம் என்பதனாலே, அவதாரம் என்றாலே என்ன சொல்லியிருக்கிறேன்? மேலிருந்து கீழே இறங்கி வருதல் என்று அர்த்தம். ஆக திருமாலுடைய அவதாரம் என்பதனாலே அந்த பரம்பொருளுடைய இலக்கணத்தை கம்பன் பொருத்தி காட்டுகிறார். மிக அற்புதமான முறையிலே மாப்பிள்ளை அழைப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தவுடனே மிக அழகான முறையிலே வசிஷ்டர் மகரிஷியும் அருந்ததி மாதாவும் அங்கே எல்லா பூஜைகள் எல்லாம் செய்து வைக்கிறார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி தலைமை தாங்க, தசரத சக்கரவர்த்தி, கோசலை மாதா, கைகேயி அன்னை, சுமத்ரா தேவி ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் சீரத்வஜரும் அவருடைய மனைவியும், குசத்வஜரும் அவருடைய தம்பி மனைவி எல்லோரும் சூழ்ந்திருக்க, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்க, வசிஷ்டர் மிக அற்புதமாக ராமனுடைய 50 தலைமுறைகள் இருக்கு. அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. 50வது தலைமுறையிலே வந்த இக்ஷவாகு குலத்திலே இக்ஷவாகு, விருக்ஷி, புரஞ்சயன், அனேனா, பிருது, விசிஷ்டாஷ்மா, விஸ்வகாஷ்டா, சர்வாஸ்தா, குலவைத்தியா, ஹரிஷ்யாவர்தா. நான் 2-3 மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை நமக்கு. மந்ததா, முசுகுந்தன், நம்ம முசுகுந்தன் அர்ச்சனை திருவாரூரில் சிறப்புன்னு சொல்லுகிறோமே, அவரும் இந்த பரம்பரையிலே வந்தவர் தான். சம்பூதா, அனரண்யா, பிரதிக்ஷியா, சமண, திரிதன்பா, திரையாருரா, திருசங்கு சொர்க்கம் என்று அந்த கதை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஹரிச்சந்திர நாடகம் நடப்பதனாலே நம்ம பார்த்திருப்போம். அந்த திரிசங்கு, அவருடைய மகன் ஹரிச்சந்திரன், இப்படி பல்வேறு பட்டியல் போட்டு அதில் ரொம்ப அற்புதமாக விஸ்வாசா, அனரான்யா, கட்வாங்கா, திலீபா, ரகு, அஜா, தசரதன் என்று 49வது மன்னராக தசரத சக்கரவர்த்தியும் அவருடைய வழித்தோன்றலாக ராமச்சந்திரமூர்த்தியும் விளங்குகிறார்கள். சீதை மாதா நிமி, மதி, நந்திவர்மன், சுகேது, தேவவரதன், மரு, பிரதிந்திகா, தேவமிதா, விபுதா, மகித்ராகா, மகாராமா, கிருதாவிரயனா, சர்சாவா, மூத்த மகனாக அந்த சரஸ்வரமா என்பவருடைய மூத்த மகனாக நம்முடைய சீரத்வஜர் என்று சொல்லக்கூடிய ஜனக மகாராஜா இருக்கிறார். இப்படி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரம்பரையை சொல்லி, சீதை மாதாவினுடைய பரம்பரையை சொல்லி மிக அழகான முறையிலே ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதை மாதாக்கும் தசரத சக்கரவர்த்தி தலைமை தாங்க ஜனக மகாராஜா தன்னுடைய மனைவியினுடைய பக்கத்திலே இருக்க அந்த சீதை மாதாவினுடைய கரங்களை பற்றி ராமச்சந்திரமூர்த்திக்கு தாரை வார்த்தார். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, சீதா பிராட்டியாருக்கு, சீதா பிராட்டியாருக்கு. ஏன் சார் சீதையை மட்டும் 3 தடவை ராமச்சந்திர 1 தடவை சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அழகான காரணம் இருக்குது. அன்பு பெரியோர்களே, ராமச்சந்திரமூர்த்தி ராமனாக வாழ்ந்தான் என்று சொன்னால் மறந்து விடாதீர்கள்.
சீதை மாதா இல்லை என்றால் ராமச்சந்திரமூர்த்திக்கு பெருமை இல்லை. இது சிவகுமார் சொன்னா நீங்க சில பேர் கூட கோபித்து கொள்ளலாம். விவேகானந்தர் சொல்லுகிறார், சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், if there is no Sita in India, there is no India. சீதை என்று ஒரு கதாபாத்திரம் பாரத திருநாட்டிலே இல்லை என்று சொன்னால் இந்த பாரத திருநாடே இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். அன்பு தாய்மார்களே, ராமன் ராமனாக வாழ்கிறான் என்று சொன்னால், இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், ராமன் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறான் என்று சொன்னால் அதற்கு சீதை மாதாவினுடைய அந்த கற்பு கனல்தான் காரணம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பு பெரியோர்களே, சீதை மாதாவுக்கு, சீதா பிராட்டியாருக்கு, அன்பு குழந்தைகளே, இப்படி ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டியாருக்கும் அழகான முறையிலே திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ராமச்சந்திரமூர்த்தியும், தம்பி கொஞ்சம் அமைதியாடுறா கண்ணு, அவனுக்கு ஒரு பிஸ்கெட் ஏதாவது வாங்கி கொடுங்க, தின்னுக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. இனிமேல் நாளையிலேருந்து அதுதான் செய்யணும். இல்லை குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க, அவன் பாட்டு பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, கேள்வி எங்கேருந்து வேணாலும் வரலாம், கவனிங்க. எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். நேராக சென்று ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியார் தசரத சக்கரவர்த்தியுடைய பாதத்திலே சென்று அவருடைய பாதத்தை பணிந்து வணங்குவதற்காக போனார். தசரத சக்கரவர்த்தியும் தயாராயிட்டார். ஓ, வீடியோ நல்லா எடுங்கப்பா, நம்மளும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போம்ல கல்யாணத்தில், அப்படி நல்லா மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆனார். ரெண்டு பேரும் கடந்து அக்கறைக்கு போயிட்டாங்க. இவருக்கே ஒரு வருத்தம், ஏன் ராமன் நம்மள்கிட்ட தானே அப்பா அப்பான்னு சொல்லுவான், நம்ம காலில் விழாமல், ஓ குருநாதர் காலில் விழுறான் போல இருக்கு. பக்கத்தில் வசிஷ்டர் அருந்ததி தேவி நின்று கொண்டிருந்தால் நேராக வசிஷ்டர் அருந்ததி தேவியை போய் ராமனும் சீதையும் வணங்குவதற்காக சென்றார்கள். வசிஷ்டரும் ரெடியானார் ஃபோட்டோவுக்கு. அப்படி கடந்து அந்தாண்ட போயிட்டார். அவருக்கும் கப்புன்னு ஆயிடுச்சு. சரி, நம்மளை கும்பல போல இருக்கு. ஓ, விஸ்வாமித்திர மகர்ஷி இந்த கல்யாணம் அவர்னால, அவர் அழைச்சிட்டு வந்ததுனால அது நியாயம் இருக்கு இல்லையா? அவர் அழைச்சிட்டு வந்ததுனால தானே இந்த திருமணம் நடைபெற்றது. விஸ்வாமித்திர மகர்ஷியுடைய பாதத்திலே சென்று வணங்கினார். அவரும் தயாரானார். கொஞ்சம் தூரம் கடந்து அவரையும் கடந்து போயிட்டார். கோசலை மாதா, ஆஹா, யாராயிருந்தாலும் தான் பெற்ற தாய் தானே உயர்ந்தது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்னை என்றும் காக்கின்றாள். உண்மைதான் ஐயா, கோசலை மாதா அந்த தானே ராமனை பெத்த தாய். அம்மா காலில் போய் விழுந்து வணங்குவதற்காக போறார். கோசலை மாதாவும் அர்ச்சனை அந்த அர்ச்சதையெல்லாம் எடுத்து மலர்களை வைத்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு தயாரானால் ராமன் அவர்களையும் கடந்து செல்கிறான். ராமன் ஒவ்வொரு செயல் செய்தாலும் அதிலே 1000 காரணங்கள் இருக்கும். கோசலை மாதாவை வணங்கல, தசரத சக்கரவர்த்தியை வணங்கல, வசிஷ்டர் குருநாதரை வணங்கல, விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்கல, தான் பெற்ற தாயையும் வணங்காமல் பக்கத்தில் கைகேயி என்ற சிற்றன்னை நின்று கொண்டிருந்தால் ராமனை போல ஒரு தம்பி, இந்த தம்பி தூக்குப்பா, உருக்கி பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் விளையாண்டு இருந்தீங்கன்னா என்னப்பா அது, கோச்சிக்காதீங்க, அவனை தூக்குப்பா, தூக்கு, வேற வழி இல்லை, தூக்கு, அப்படியே அழைச்சிட்டு போ, கொஞ்சம் நவத்திக்க, கோச்சிக்காதீங்க தாய்மார்களே, முக்கியமான விஷயம்ப்பா. அப்படியே விளையாண்டுக்கிட்டு போய் அவனுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க, சரியா போச்சு. நல்ல ட்ரைனிங் கொடுத்துறீங்க ஜி. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு. அன்பு குழந்தைகளே, யாருடைய பாதத்தையும் வணங்காத ராமச்சந்திரமூர்த்தி நீ தம்பி மாரி பஞ்சி பக்கத்தில் போய் உட்கார், அங்கே போ, இது சரியா வராது, அந்த அவனையும் தூக்கு, அந்த பையனை இங்கே போ, அண்ணன்ட்ட போய் உட்காரு போ, அவ்வளோதான். இப்போ பேசாமல் இருக்கும். கைகேயி மாதாவினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறான் என்று சொன்னால், அன்பு தாய்மார்களே, பின்னாடி எல்லாரும் சேர்ந்து இந்த கைகேயி மேலே நான் உட்பட திட்ட போகிறேன், நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் அந்த கைகேயி அம்மாவை போட்டு திட்ட போகிறேன். அதனால கைகேயி திட்டக்கூடாது என்பதற்காக. அது மட்டுமல்ல, கைகேயி பரதனைத்தான் பெற்றெடுத்தால், ராமனை பெற்றெடுக்கவில்லை. ஆனாலும் கைகேயி அன்னையினுடைய பாதத்தை தொட்டு ராமன் வணங்குகிறான். எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் நேராக காலத்தை கருதி கதையை கொஞ்சம் வேகமாக நடத்திடுறஞ்சி அயோத்தியாவை நோக்கி. இடையில நிறைய பரசுராமர் வர்றார், இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. எல்லோரும் அயோத்தியா மாநகரத்தை நோக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி
கண்ணாடி முன்னாடி நின்று சிகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். அப்படி ராஜா இல்லையா, பெரிய பரிவட்டம்லாம் பட்டு பீதாம்பரம் அணிவிச்சு நிறைய மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ண மூளைன்னு சொல்லுவோம், கிருதான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல கிருதா நீட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டைலுக்காக. இந்த கிருதா கிட்ட ஒரே ஒரு முடியானது நரைச்சி போச்சு. சார், மாட்டு பொண்ணு வந்துட்டு பேரம்பேத்தி எடுக்கிற வயசு நரைச்சி தானே போகும், அதுதானே சார் இயல்பு, அதுதான் நாமளும் நினைப்போம். தாய்மார்களே, கம்பன் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறான். தசரத சக்கரவர்த்திக்கு இந்த கிருதான்னு சொல்லல, அவர் கண்ண மூளைன்னு சொல்றார். இந்த கண்ண மூளையிலே ஆங்கோர் வெளுத்தது ஓர் மயிர், ஒரு மயிர் இந்த இடத்துல வெளுத்து போச்சு, ஒன்னே ஒன்று. இதை கண்ணாடியில் பார்த்தான் தசரதன். அது ஏன் வெளுத்துதான்? கம்பனை போல யார் யார் சொல்லுவா? ராவணன் செய்த தீமைதான் ஆங்கோர் வெளுத்தது ஓர் முடி. ராவணன் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் பண்ண தப்பெல்லாம் சேர்ந்து தசரத சக்கரவர்த்தியினுடைய இந்த கண்ண மூலத்தில் ஒரே ஒரு முடியானது வெளுத்து போனது. உடனே தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்ணார், யாரங்கே சுமத்திரரே இங்கே வாரும். சுவாமி சொல்லு. உடனடியாக நாம அரசு ஆலோசனை கூட்டத்தை, மந்திர ஆலோசனை கூட்டத்தை கூட்ட வேண்டும். உடனே கூட்டியாச்சு. கூட்டின உடனே நாளை காலை பொழுது விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சாயந்தரம் 4 மணிக்கு செயற்குழு பொதுக்குழு கூடுது இல்லையா கட்சியில், அது மாதிரி தசரத சக்கரவர்த்தியும் செயற்குழு பொதுக்குழுவெல்லாம் கூட்டினார். கூட்டி முடிச்சுட்டு அதுக்கு மந்திர ஆலோசனைன்னு பேரு. அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? நாளை காலை பொழுது விடிந்த உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம். யாரங்கே? நேராக சென்று ராமனை அழைத்து வாருங்கள். ராமச்சந்திரமூர்த்தி வந்தார். தந்தையே பாதத்தை தொட்டு வணங்கினார். ராவண மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக தான் சொல்கிறேன், கதையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தசரத சக்கரவர்த்தி என்ன செய்வாராம், திடீர்னு அரண்மனையில் உட்கார்ந்திருப்பார். யாரங்கே? ராமனை அழைத்து வாருங்கள் என்று சொல்வாராம். அந்த அரண்மனை ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கும் இல்லையா, ஒரு 50 அடி நீட்டம் இருக்கும். அங்கேருந்து ராமன் அப்படியே நடந்து வந்து பாதத்தை வணங்கி, தந்தையே எதற்காக அழைத்தீர்கள், வணக்கம் தந்தையேன்னு கையை கூப்பி நிற்பான். ஒன்றுமில்லை ராமா, நீ போப்பா. மறுபடி ராமன் அது வரைக்கும் அந்த கடைசியில் அரண்மனையோட அந்த திரும்புகிற இடம் வரைக்கும் போவான். அப்படி திரும்பின உடனே ராமா இங்கே வா. மறுபடியும் ராமன் அங்கேருந்து அப்படியே நடந்து கிட்டக்க வந்துக்கிட்டே இருப்பான். கிட்ட வந்து வணக்கம் தந்தையே, அழைத்தீர்களா, என்ன பணி கட்டளை இடுங்கள். ஒன்றுமில்லை ராமா, நீ போப்பா. மறுபடியும் அந்த கடைசியில் மண்டபத்தோட கடைசி வரைக்கும் போவான். ராமா இங்கே மறுபடியும் வா. மறுபடியும் நடந்து வருவார், மறுபடியும் நடந்து போவார், மறுபடியும் அழைப்பார், மறுபடியும் நடந்து போவார். இப்போ உள்ள பையன் அப்படி கூப்பிட்டா வருவானா? ஏன்பா நீ என்ன லூஸாப்பா, ஏன்பா அங்கேருந்து என்ன கூப்பிட்ட, என்ன வேணும்? ஒரு தடவை முதல் தடவை வருவான். தம்பி இங்கே முடியாடா தம்பி, என்னப்பா வேணும்? வெத்தலை பாக்க வேணுமா, வீட்டில் அம்மாவுக்கு தக்காளி வேணுமா, ஏதாச்சும் சொல்லு, வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் போகிறேன், விளையாட போயிடுறேன், படிக்க போகிறேன். நடந்து போயிட்டு திரும்பி நடந்து வா, திரும்பி நடந்து போயிட்டு திரும்பி நடந்து வா. ஒரு நாளைக்கு ஒரு முறை இருமுறை இல்லை, எத்தனை முறை நடக்க சொன்னாலும் ராமன் சலிக்காம நடப்பானான். ஏன்னா கம்பன் சொல்லுகிறான், அப்பாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசையாம்? ராமன் அப்படி கம்பீரமாக ரொம்ப புஜபல பராக்கிரமசாலியாக அழகான கட்டிலம் இளைஞனாக இருக்கிறான். அவன் தூரத்திலிருந்து அப்படியே நடந்து வருகின்ற அந்த நடை அழகை பார்த்து தசரத சக்கரவர்த்தி மகிழ்ச்சி அடைகிறார். உடனே திரும்புகிறான். திரும்பி போனவனே பின்பக்கத்திலிருந்து நடை அழகை பார்க்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலும் சரி, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலும் சரி, சுவாமி முன்னால் வருகின்ற அழகை விட அவரை திருப்பி எடுத்துட்டு பின்னால் போகின்ற அழகையும் மக்கள் எல்லோரும் கண்டு களிப்பார்கள். அப்ப நடந்து வருகின்ற அழகை எத்தனை தடவை நடந்தாலும் திரும்ப திரும்ப நடந்து வந்து போயிட்டு இருப்பான். இன்னைக்கு இப்படி செய்ய முடியுமா? ஆனால் நடையிலே நின்ற உயர் நாயகன் என்று கம்பன் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி நடந்து வருகிறார். ராமா உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? கட்டளை இடுங்கள் தந்தையே. அவ்வளவுதான். நாளை காலை பொழுது விடிந்தவுடனே உனக்கு பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது. இப்போ என்ன மாதிரி சிவகுமார் மாதிரி ஒரு ஆள்கிட்ட
நாளை காலையில் பொழுது விடிஞ்ச உடனே நீ தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் சொல்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவுக்கு நீ தான் பிரதம மந்திரின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? நாளூருக்கு வருவேன் நான் நாளைக்கு சொற்பொழிவுக்கு. அங்கே மாரியப்பஞ்சி எங்கே ஹெலிகாப்டர் இருக்கா பாருங்க அப்படிம்பேன். ஏன்பா நாளூரில் ஹெலிகாப்டர் இறக்குற வசதி இல்லையா அப்படின்னு கேட்பேன். அடுத்த நாள் ராமாயணத்துக்கு வருவோம் நான் பேசுகிறதுக்கு, யாருங்க அப்படிம்பேன் இல்லையா. அதுக்குள்ளே எனக்கு Z++ பாதுகாப்பு வீரர்கள் சுற்றிரும், AK-47 வச்சுக்கிட்டு அழகாக நிற்பான் இல்லையா. திடீர்னு நாளைக்கே சிவகுமார் தான் பிரதமர்னு சும்மா சொன்னையா, போலீஸ்ட்ட போய் சொல்லிவிடாதீங்க. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நாளை காலை பொழுது விடிந்தவுடனே இந்த நாட்டினுடைய மன்னன் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அது மட்டும் இல்லை, நான் நிறையா இன்னும் எல்லாருக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன், எல்லாரும் கொண்டாடுங்கப்பா, டாஸ்மார்க்கை ஃப்ரீயாக திறந்து வைங்கப்பா, எல்லாரும் கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் சிவகுமாருக்கு அங்கங்கே கட் அவுட் வைங்க, வருங்கால தமிழகமேன்னு வைங்க, பொன்மன செம்மலேன்னு வைங்க, நாளைய பாரதமேன்னு வைங்க, எல்லாம் ஃபோட்டோ வைங்க. என்ன அப்படி பெரிய பிரம்மாண்டமாக விழாலாம் ஏற்பாடு செய்திருப்பேன். இதெல்லாம் ராமன் ஒன்றுமே செய்யலையாம். என்ன செஞ்சாராம், அப்பாட்ட போய் கும்பிடு போட்டார். தம்பி நாளை காலையில் நீதான்பா இந்த நாட்டுக்கு ராஜா. காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என்று பணிந்து நின்றான். அதுதான் சார் ராமன் என்ன செஞ்சானா, நாளைக்கு தான் நீ பொழுது விடிஞ்ச உடனே நீ தான் ராஜாவுடனே ரொம்ப சந்தோஷப்படலை, அதுக்காக வெறுத்தும் ஒதுக்கலை. அப்போ அப்பா சொன்னால் அதை தப்பாமல் கேட்குற பிள்ளையாக ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார். காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கடன் இது என்று வணங்கி நின்றான். அப்பா எனக்கு இது வேணவும் வேண்டாம், வேணும்னு நான் நினைக்கல, வேண்டான்னு நினைக்கல, நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். கைகேயி என்ற ஒரு அன்னை படுத்திருந்தால், ஏற்கனவே நேத்திக்கே ஒரு கதாபாத்திரம் சொன்னோம், மந்தரை என்று ஒரு கதாபாத்திரம். மந்தரை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு நேத்திக்கு சொன்னேன். பிள்ளைகள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சும்மா அப்படி சொல்லுங்கப்பா. பிள்ளை மனதை குழப்புபவள். நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க ஐயா. சாமி கரெக்டாக போயிட்டுருக்கு கதை. எங்கள் பிள்ளைகளுக்கே தெரியும், ரூபாஸ்ரீக்கே தெரியும். நேற்றுக்கு நடத்துனதை இன்னைக்கு கேட்டால் எவனும் சொல்ல மாட்டான், வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லையா. மனதை குழப்புபவள், மனதை கலக்குபவள்னு அர்த்தம் மந்தரை என்றால். பிள்ளைகள் நல்லா கேட்குறாங்க ஜி, ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் வெற்றி, வேற என்ன வெற்றி, இதுதான் சிறப்பு. அதனால இந்த மந்தரை கூனி போனால் கைகேயி எழுப்புனா, கைகேயி ஏந்திருமா கைகேயி அப்படின்னு காலை போய் பிறன்னாலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தூக்க கலக்கத்தில் நாம் பொய் சொல்ல முடியாது, உண்மைதானே. நல்லா தூங்குகிறோம், தூங்கும்போது நமக்கு பொய் சொல்ல வராது. ஏன் பிளான் பண்ணிட்டா தூங்குகிறோம், யாராவது எழுப்புனா பொய் சொல்லணும்னு இல்லை. அப்போ அரை தூக்கத்தில் இருந்தால் உண்மையை தானே சொல்லுவோம், அதுதானே உலக வழக்கம். அப்போ இந்த கைகை அப்படியே பிறண்டு படுத்து தூங்குனா, உனக்கு ஆபத்து நேர்ந்திருக்கு கூனி போ, ஆபத்துங்கிற, என் மகன் ராமன் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது சொல்றது யாரு? கைகேயி. மறந்துடாதீங்க. அப்ப அரை தூக்க கலக்கத்துல கைகேயி பிறண்டு படுக்கும் போது சொல்றா, என் மகன் ராமன் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன ஆபத்து நேர போகிறது. எனது ஓ மகனா? அறிவு இருக்கா உனக்கு? ஓ மகன் பரதன். இந்த ராமன் ஓ மகன் நினைச்சிட்டு இருக்கியா? அது கோசலையினுடைய பெற்ற மகன். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒன்று தெரியுமா, நாளை காலையில் பொழுது விழுந்தால் பட்டாபிஷேகம் ராமனுக்கு. அப்படியா கூனி, எனக்கு நல்ல செய்தியை தூக்கத்திலேருந்து எழுப்பி சொன்னா, இந்தா என்னுடைய முத்து மாலையை நீ எடுத்து வச்சுக்க அப்படின்னு முத்து மாலை எடுத்து அந்த கூனிக்கு கிஃப்டாக கொடுத்தா. அந்த கூனி என்ன பண்ணா, வேணும்னு அதை பிச்சு எரிஞ்சா. இந்த முத்து மாலையே எனக்கு வேண்டாம், ஏன் உனக்கு ஆபத்துன்னு சொல்கிறேன், நீ எனக்கு சொன்ன செய்திக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற, உனக்கு பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கு கைகேயி. நாளைக்கு பொழுது விடிஞ்சு ராம சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டா, நீயும் உன் பையன் பரதனும் கை கட்டி அவங்க முன்னாடி நிற்கணும். எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். உன்னுடைய மருமக ஊர்மிளை உனக்கு அடங்கி நடக்க மாட்டா, சீதை மாதா தான் பக்கத்தில் பட்டத்தரசியாக உட்கார்ந்துருப்பா, நீங்கள் அடிமையாக வாழ வேண்டும் என்று மெல்ல 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 அவருடைய மனதை போட்டு குழப்புகிறாள் அந்த கைகேயி. இப்போ நான் என்ன செய்யணும்னு வர்றா. அது கைகேயி நல்லவளா கெட்டவளான்னு பின்னாடி அடுத்த நாளைக்கு பார்ப்போம், நேரம் இல்லை. அந்த கைகேயி மிக உயர்ந்த கதாபாத்திரம் என்று கம்பன் சொல்லுகிறான்.
இன்னும் சொல்ல போனால் கைகேயி மாதிரி ஒரு கதாபாத்திரம் ராமாயணத்திலே கிடையாது. ராமனை விட ஒருபடி ஒஸ்தி கைகேயி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவ தானே காட்டுக்கு போக வச்சா, நாளைக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். கைகேயி ஒரு உயர்ந்த கதாபாத்திரம். மந்தரை சொன்னால், கைகேயி உனக்கு உங்கள் வீட்டுக்காரர் 2 வரம் கொடுத்தாரே. ஆமாம், சம்பாசுரம்னு ஒரு போர், அது ஒரு பெரிய கதை, நேரம் இல்லை அது சொல்கிறதுக்கு. அந்த சம்பாசுரன் ஒரு அசுரனை தோக்கடிக்கும் போது தசரதன் தேரில் உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கைகேயி மாதா தான் தேரை ஓட்டி ஜெயிக்க வச்சா. அப்போ 2 வரம் தரேன்னு தசரதன் சொன்னான். நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தால் அப்பயே என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்க ஜிஆர்டிக்கு போகலாம், ஒன்று நெக்லஸ் வாங்கிக்கிறேன், இன்னொன்று நம்ம சாமிநாதர் கடையில் போய் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்துடலான்னு அன்னியோட அந்த 2 கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கைகேயி என்ன பண்ணா அப்படின்னா, இந்த 2 வரத்தை எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் வாங்கி கொள்கிறேன் என்று கைகேயி மாதா சொன்னால், அந்த வரத்தை மந்திரை இப்பொழுது கேட்க சொன்னால், இப்போ கைகேயி தலைவிரி கோலமாக படுத்திருக்கிறாள். தசரதன் நேராக கைகேயிட்ட இந்த செய்தியை சொல்லுவதற்காக வருகிறான். காலத்தை கருதி கொஞ்சம் வேகமாக கதையை நகர்த்துறோம், மன்னிச்சுக்காதீங்க, நிறைய செய்தி இருக்குது, நேரம் இல்லை. கைகேயிட்ட வந்த உடனே கைகேயி தலைவிரி கோலமாக படுத்திருக்கிறார். இந்த 3 பேரில் ரொம்ப அன்போட தசரதன் இருக்கிறது கைகேயிட்ட தான். யாருக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்குமோ அங்கே தான் வம்பு வரும் போல இருக்குது இல்லையா? நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், அண்ணனுக்கெல்லாம் சொல்கிறேன் இல்லையா? யாருக்கிட்ட நாம் ரொம்ப அன்பாக இருக்கிறோமோ அவங்கள்ட்ட தான் ரொம்ப வம்பு வரும் போல இருக்குது. இந்த தசரதன் கோசலையை விட சுமத்திரையை விட கைகேயி மீது மிகுந்த அன்பு உடையவன். அந்த அம்மா தான் அப்படியே தலைவிரி கோலமாக படுத்திருக்கு. கைகேயி, என்ன ஆச்சுமா? டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணட்டுமா? ஜுரம் அடிக்குதா? என்ன பிரச்சனை? நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேம்மா. எதுவுமே பேசல. சுவாமி, என்ன வேணும் உனக்கு? நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் இல்லையா? நீ என்ன கேட்டாலும் தருகிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி வாக்கு கொடுத்து தான் மாட்டிக்கிட்டார் தசரதன். எனக்கு 2 வரம் தருவதாக சொன்னீர்களே. ஆமாம், அந்த 2 வரத்தை இப்பொழுது தாருங்கள். என்ன வேண்டும்? என்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது தசரத சக்கரவர்த்தி. 2வது வரம், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த 2 வரத்தையும் நீங்கள் எனக்கு தர வேண்டும். தசரதன் துடிச்சு போகிறான். அவன் உண்மையான ராஜா. இப்பயா இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? கையை பேக் பண்ணுறா, ராவோட ரவா டாட்டா சுமோவில் 4 வீச்சர் ரவாவோட பேக் பண்ணி கொண்டு போய் போட்டு தள்ளிட்டு ரயிலில் தூக்கி போட்டுருங்கன்ட்டு கதையை முடிச்சிருப்பான், சினிமாவில் காட்டுற மாதிரி. ஆனால் அந்த தசரத சக்கரவர்த்தி உண்மையான ராஜா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன். அதனால இந்த தசரத சக்கரவர்த்தி ஒரு காரியம் செய்தான். கைகேயி, இந்த உலகத்தில் நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேம்மா, எந்த வரம் வேணாலும் கேளு, ஆனால் இந்த 2 வரத்தை மட்டும் நிப்பாட்டிருப்பா. முடியாது. கைகேயி, கடைசியாக நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியிடம் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறேன். எந்த கணவனும் தன்னுடைய மனைவியினுடைய காலை தொட்டு வணங்கக்கூடாது. அப்போ இல்லையா? இப்போ நினச்சிக்காதீங்கம்மா, அப்போ ஒரு காலகட்டத்தில் லாங் இயர்ஸ் அகோ, பல ஆண்டுகளுக்கு முன்பாக கணவனுடைய அந்த கைகள் மனைவிட்ட பாதத்தை தொட்டு வணங்கக்கூடாது. அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ அப்படி இல்லை. எங்க காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விட்றீங்களா அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அதனால் காலை தொட்டு வணங்குகிறேன் கைகேயி, எப்படியாவது இந்த 2 வரத்தை நீ நீக்கிக்கொள். முடியாதுங்கிறான். கடைசியாக இன்னொன்று கேட்குறான். இந்த 2 வரத்தில் போயிட்டு போது ஒன்றை வேணா சேங்ஷன் பண்ணிடுறேன். எது? உன் மகன் பரதன் இந்த நாட்டை ஆளட்டும், ராமன் மட்டும் காட்டுக்கு போகாமல் இருக்கட்டுமே. அதையும் கைகேயி கேட்கல. வேற வழி இல்லாமல் 2ஐயும் தந்து விடுகிறான். உடனே கைகேயி ராமனை அழைத்து வர சொன்னால், ராமா, ஆதிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள வேண்டும். நீ கானகம் சென்று புண்ணிய துறைகள் நீராடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினான் அரசன் என்றால். கைகேயை கூப்பிட்டு சொல்றா, ராமா, நீ பரதன், ஓ மகன் தம்பி பரதன் இருக்கானே, அவன் நாட்டை ஆளணும். நீ காட்டுக்கு போய் 14 ஆண்டுகள் காட்டிலே இருந்து மீண்டு வர வேண்டும் என்று இயம்பினான் அரசன் என்றால். ராஜா சொன்னார்னு கைகேயி சொல்றா.
ராமனை மாதிரி உத்தரவு, ஏன்னா மறுபேச்சு பேச முடியாது. உடனே ராமன் சொல்கிறான், அம்மா ஏம்மா இதுக்கெல்லாம் போய் பெரிய வார்த்தை சொல்கிற, சொல்லும்போதே கண்களிலெல்லாம் கண்ணீர் வருகிறது. ஏம்மா இந்த காட்டுக்கு போகிற விஷயத்துக்கு போய் ஏம்மா ராஜா சொன்னார் நீதிபதி சொன்னார்னு சொல்கிற? மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ. அன்பு பெரியோர்களே, இன்னைக்கு நம்ம சொத்து தகராறுன்னு அண்ணன் தம்பின்னு அடிச்சுக்கிறோமே. ராமன் சொல்றான், ஏம்மா நீ காட்டுக்கு போன்னு சொன்னாலே நான் காட்டுக்கு போயிடுவேனம்மா, நீ தானம்மா எனக்கு அம்மாவா இருந்து வளர்த்த. அது மட்டும் இல்லை, என் தம்பி பரதன் என்ன பெற்றானோ அது நானே பெற்றதாக அர்த்தம். யார் சார் விட்டு கொடுப்பா? தம்பி ஆட்சிக்கு வரலாம், அண்ணன் விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுக்க மாட்டான். தம்பி ஆட்சி பண்ணட்டும், அரியணையில் உட்காட்டுன்னு விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுக்க மாட்டான் என்று வணங்குகிறான். கைகேயியை பார்த்து நேராக கோசலை மாதாவிட்ட போய் சொல்கிறான். கோசலை மாதா, இன்றைக்கி மட்டும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோமா, கோச்சையாங்க, ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன். கோசலை மாதாவிடம் சென்று சொல்லுகிறான். கோசலை மாதா சொல்லுகிறாள், தம்பி ராஜாவா சொன்னார்? ஆமாம் அம்மா. ஒன்று செய்யி, பரதன் நின்னினும் நல்லான். கோசலை மாதா சொல்றா பாருங்க, ராமனை பெற்றவர் சொல்றா, பரதன் உன்னை விட ரொம்ப யோக்கியம்பா, அவனே ஆட்சி புரியட்டும், நீ காட்டுக்கு போற. ஆமாம்பா, ஒன்னே ஒன்று செய், காட்டிலே எந்த நிலையிலும் தர்மத்தை கைவிடாமல் நீ நடந்தாயேயானால் விலங்குகளும் செடிகளும் பறவைகளும் உனக்கு உதவி செய்யும். ராமா, அம்மா சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கடா கண்ணு, நீ காட்டுக்கு போ, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தை கைவிடாத. அப்படி தர்மத்தை கைவிடாமல் நீ இருந்தாயேயானால் விலங்குகளும் பறவைகளும் செடி கொடிகளும் கூட உனக்கு உதவி செய்யும். சீதையிட்ட போய் சொன்னான். சீதா, இங்கே தான் ரொம்ப முக்கியமான இடம், தம்பி கேளுங்கப்பா. சீதா, நான் காட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த மாதிரி போய் சொன்னால் என்ன சொல்லும் சீதா? இன்றைக்கி இருக்கிற சீதா, சரிங்க அதான், நீங்கள் போகும்போது எங்கள் அப்பா வீட்டில் மிதிரை மாநகரத்தில் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுங்க. சரி, 14 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் நேராக அயோத்தியா வர்றாதீங்க, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து வரும்போது 2 பேரும் சேர்ந்து வந்துடுவோம் தான்னு ஒரு பிட்டை போட்டிருக்கும். சீதை மாதா சொன்னான், ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி, அதனால நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, நானும் உங்களோட காட்டுக்கு வரேன் தான். தம்பி லக்ஷ்மணன்ட்ட போய் சொன்னான். லக்ஷ்மணன் பார்த்தா, அண்ணா தவார், ஒன்று ஆட்சியிலிருந்து இறக்கி விட்டு இந்த அயோத்தியாவில் வேற யாரையும் நான் விற்கார விட மாட்டேன். அண்ணாவுக்கு ஒரு ஆபத்து என்றால் தம்பிதான் முன்னேற வேண்டும். அண்ணா மீது ஆணை, ராமன் அண்ணா மீது ஆணை, தாய் மீது ஆணை, தமிழ் மேல் ஆணை. ராமன் அண்ணா, உன்னை இந்த சிம்மாசனத்திலே நான் உட்கார வைக்கிறேன். எவன் எதிர்த்து வந்தாலும் சரி, பரதன் வந்தாலும் சரி, சத்ருகன் வந்தாலும் சரி, தசரதன் வந்தாலும் சரி, இந்த வரத்தை கேட்ட கைகேயி வந்தாலும் சரி, மந்திரை என்ற கூனி வந்தாலும் சரி, என்னுடைய அம்புக்கு அவங்க இறந்து போவார்கள்னு போர்க்கோலம் பூண்டுகிறான். ராமன் சொன்னார், தம்பி இப்படிலாம் சண்டை போடக்கூடாதுப்பா, அப்பாவோட வாக்கை நீயும் நானுமே மதிக்கலைன்னா இந்த உலகத்தில் யாரா தம்பி மதிப்பா? அப்படின்னா நானும் உன் கூட காட்டுக்கு வருவேன். இதை விட பாருங்க, ரொம்ப முக்கியமான இடம் தாய்மார்களே, சுமத்திரை, லக்ஷ்மணோட அம்மா அவங்க தானே. சுமத்ரா தேவிகிட்ட போய் தம்பி பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா ப்ளீஸ், இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, அதுக்கு நான் காரணம் இல்லைப்பா, கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. சுமத்ரா தேவிகிட்ட போய் லக்ஷ்மணன் காலில் விழுந்து வணங்குகிறான். அந்த சுமத்ரா மாதாவாக இருந்தால், இன்னைக்கு இருக்கிற அம்மாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பா? ஏண்டா லக்ஷ்மணா, அறிவில்லடா உனக்கு, உங்கள் அப்பா யாரடா காட்டுக்கு போக சொன்னார்? ராமனை தாண்ட போக சொன்னார், நீ ஏண்டா கூட காட்டுக்கு போகிற? உனக்கு என்ன தள்ள எழுத்தாடா? நீ அயோத்தியாவில் அரண்மனையில் இனோவா காரு வச்சுட்டு ஸ்பிளிட்டு ஏசி ரூமில் உட்காந்து இருக்க வேண்டியவன்டா, நீ ஏண்டா தம்பி காட்டுக்கு போகிற? நீ பாட்டு பேசாமல் இருறா, அண்ணன் வேணா போகட்டும் அப்படின்னு கயட்டி விட்டுருப்பா. சுமத்ரா தேவி சொன்னால், சுமத்ரா தேவி சொன்னால் பேசுகிறத விட இவங்களை அடக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. சுமத்ரா தேவி சொன்னால், தம்பி லக்ஷ்மணா, 14 ஆண்டுகள் காட்டுக்கு இருந்துட்டு ராமன் வந்திடின் வா, அப்புறம் இல்லையேல் முன்னம் முடி என்றான். அன்பு தாய்மார்களே, யாருமா இப்படி சொல்லுவாங்க? தம்பி லக்ஷ்மணா, நீ அண்ணனோட காட்டுக்கு போடா தம்பி, 14 வருஷம் முடிஞ்சு ராமன் மீண்டும் காட்டிலேருந்து நாட்டுக்கு வந்தா நீ வா.
ஒரு கால் காட்டில் ஏதாவது சிங்கம் புலி அண்ணனை அடிச்சிருச்சுன்னு அந்த செய்தி என் காதில் கேள்விப்பட்டா நான் என்ன தெரியுமா கேள்விப்படணும்? முதல்ல லக்ஷ்மணன் இறந்து போனான், அதற்கு பின்னால் தான் ராமனை சிங்கம் அடித்து வீழ்த்தியது என்ற செய்தி தான் எனக்கு காதிலே விழ வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட உயர்ந்த கதாபாத்திரம் சுமத்திரை மாதாவினுடைய கதாபாத்திரம். எல்லோரும் சென்று மூவரும் கானகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கானகம் நோக்கி செல்லட்டும். இன்னைக்கு இரவு முழுவதும் செல்லட்டும், நாளைக்கு பகல் முழுவதும் செல்லட்டும். நாளை மாலை 7 மணிக்கு அவர்கள் கானகம் நடந்து செல்கிறார்கள். அதிலிருந்து கதை தொடங்கும். மாரியப்பன்ஜி எங்கள் அண்ணன் ஒரு 10-5 நிமிஷம் வெயிட் பண்ணி தாமா ஆகணும். பிள்ளைகளே தயவுசெய்து எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. பாப்பா அந்த இதை எடுத்து இப்படி வந்துருக்கா பாப்பா. இந்த பிள்ளைகளுக்கு உண்டான கேள்வி கேட்டுருவோமா? ஆமாம், நேத்திக்கு ஒரு அக்கா ஜனனி அக்கா, இந்த ஜனனி அக்காவுக்கு ஒரு பரிசு. பாப்பா நீங்கள் வந்துடுறாக்கண்ணு, ஜனனி அக்கா இங்கே வந்துடுங்க. மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு. மாரியப்பன்ஜி இது என்னாச்சு? பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு கேள்வி கேட்க வேணாம் ஜி, நல்லா இருக்காது. அதுதான் இது பிள்ளைகளுக்கு இப்போ கேட்குறது. ஜி முடியுமா? இப்படி வாம்மா ப்ளீஸ், ஃபாஸ்ட். ஜி இதில் வந்து வரிசையாக இருக்குது ஜி. 1 2 3 4 நம்பர் இருக்குது, ஃபுல்லாக வரிசையாக 100 வரைக்கும் இருக்குது. சரி, ரெண்டு ஒரு செட்டு. இது இன்னொரு செட்டு இங்கே பாப்பாட்ட இருக்குது. இதை நீங்கள் தாய்மார்களுக்கு மட்டும் அப்படியே சரசரன்னு ஒன்று கொடுத்துருங்க. சரவணன் நாட்டாமை ஐயாவரை அன்புடன் நாம் அழைக்கின்றோம். சரவணன் நாட்டாமை ஐயா அவர்களை அன்போடு இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். பெரியவங்களுக்கு மட்டும், சின்ன பிள்ளை குழந்தைகளுக்கு வேண்டாம், தாய்மார்களுக்கு மட்டும்தான். பெரியவங்க எல்லா தாய்மார்களும் கொடுத்துருங்க. இந்த குட்டி பிள்ளைகளுக்கு வேண்டான்னு மாதிரி பண்ண, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டாம். பெரிய பாப்பா இருந்தால் அவங்களுக்கும் கொடுத்துருங்க. பெரிய பெண்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு டோக்கன். பெண்களுக்கு மட்டும் ஒன்று. ஆனால் நம்பர் படினே எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது. நான் வரிசையாக தான் கொடுத்துட்டு வரணும். ஏன்னா எத்தனை நம்பர்னு இங்கே எனக்கு தெரியணும்ல. ஒன்று அப்படியே டக்குன்னு நம்பர் பார்த்துங்கண்ணே. ஏன்னா தாய்மார்கள்ட்ட கேள்வி கேட்கல, அவங்க வயதில் பெரியவங்க, டோக்கனில் வச்சுரு ஓட்டு தான். ஆனால் மாதிரி பண்ணி வரிசை அப்படியே நீங்கள் ஒன்று கிழிச்சு கொடுங்க. அண்ணன்ட்ட அவங்க கொடுத்துருவாங்க ஃபாஸ்ட்டாக. நம்பர் படி நீங்கள் கிழிச்சு கொடுங்க ஜி ஐயாட்ட, அவர் கையால் கொடுங்க. நம்பர் படி நீங்கள் கிழிச்சு கொடுங்க டக்கு. பெரிய பிள்ளைகளுக்கு மட்டுமா? பெரிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு மட்டும். சின்ன பிள்ளைகள் வாங்க வேண்டாம், குழந்தைகள் வாங்க வேண்டாம். கூட்டம் நிறைய இருக்குது. தாய்மார்கள் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. தாய்மார்களுடைய ஓட்டை யார் பெறுறாங்களோ அவங்க தானே ஆட்சியில் உட்கார முடியுது. அதனால் தாய்மார்களை தான் ராமச்சந்திரமூர்த்தி இன்னைக்கு அருள் செய்ய இருக்கிறார். தாய்மார்களுக்கு மட்டுமா? அப்படியே ஒவ்வொன்று மாதிரி இப்போ நான் நம்பர் பார்த்துங்க, ஆர்டர் படின்னு வரிசைப்படி கொடுத்துருங்க. இடையில கொடுத்துறாங்க, மாட்டிக்குவோம். ஆமாம், ஒரு 5 நிமிஷமா கோச்சிக்காங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். என்ன அன்பு பிள்ளைகளே, அதுக்குள்ளே இந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு கேள்வியை கேட்டுருவோம். பாப்பா அந்த கிஃப்ட் எடுத்து வைங்க. கிஃப்ட் எங்கள் பையன் எடுத்துருவாம்மா, ஃபாஸ்ட்டாக. அண்ணா ஒரு பூ கொஞ்சம், ஒரு வெத்தலை பாக்கு பூ, ஒரு மஞ்சள் கண்ணாடி செட்டு ஒன்றுண்ணே. இதில் வச்சுரு, இது மேலே வச்சுருடா. இது சும்மா கிஃப்ட்டு, இது மேலே வச்சுரு. வெள்ளிக்காயின் அப்படியே டப்பாவோட வைங்க. அவ்வளோதான். இது இல்லைடா, அது குழுக்கல்டா பாப்பா. இதை வச்சுக்க. இது வர ஒரு நிமிஷம், இந்த குழுக்களுக்கு மட்டும் அங்கே மடித்து போட்டு 2 நிமிஷம். அண்ணா வந்துட்டோம், மாறி பண்ண வந்துட்டோம். அந்த நம்பரை பத்திரமா வச்சுங்கக்கா. இளம் பெண்களுக்கும் கொடுத்துடலாம், பெரிய பாப்பாவுக்கும் கொடுத்துடலாண்ணா.
எங்கள் காலேஜ் பொண்ணு கொடுத்துருங்க, இல்லாட்டி இது அப்புறம் அங்கே வந்து திட்டும், என்ன விட்டுட்டிங்களே சார். நன்றி நன்றி. ஒரே ஒரு பழம், 2 வாழைப்பழம் மாதிரி. போதும், நன்றி. பிள்ளைகளை உட்காருப்பா, உங்களுக்கு தான் கேள்வி. உட்காருங்க. ராமச்சந்திரமூர்த்திக்கு உட்காருங்க, கேள்விக்குமா. அன்பு பிள்ளைகளே, அவசரப்படக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு குட்டி இவங்களுக்கு மட்டும்தான் பதில் தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்சர் சொல்லணும், சரியா? ஆன்சர் சொல்லக்கூடாது, கையை மட்டும்தான் தூக்கணும். அன்பு குழந்தைகளே, தசரதனுடைய தலைமுடி இந்த ஓரமாக ஒன்று நரைச்சதுக்கு கம்பன் ஒரு ஓமை சொல்கிறான்னு சொன்னோம். அது மயிர் நனைச்சது எதனால் அப்படிங்கிறதுக்கு கதையை அதுக்கு தான் கவனிக்கணும், இல்லாட்டி தெரியாது. சொல்லு பாப்பா. முடி நரைச்சது, மயிர் நரைச்சது எதனால்? ராவணன் செய்த கோபம் தீமை அடிமா. நல்ல கைத்தடுமா செல்லம். இங்கே வாடா கண்ணு, முடியா முடியா முடியா. இதுக்கு தான் கவனிக்கணும். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பரிசு வாங்க முடியாது. இங்கே வாங்க, ஏஞ்சி சொல்லியிருக்கோம். உன் பேர் என்ன பாப்பா? காவியா. காவியா அழகாக சொல்லிட்டு வாழ்த்துக்கள். இங்கே ஏறா கண்ணு. நான் காவியாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கம்மா. ராவணன் செய்த தீமை, அவன் செய்த கோபம். ஆனால் எத்தனை நம்பருங்க மாறி பண்ண? 71. இங்கே ஒன்று இருக்குமா? இது தனியாக வச்சுருங்க, இது கன்ஃபியூஸ் ஆகும். 71 ஜி. இப்படி வந்துருங்க ஜி. நீங்கள் கொஞ்சம் மடித்து கொடுப்பாப்பா, ஃபாஸ்ட்டாக கொடுங்க. ஆனால் ஒரு ஏனை தட்டு மாதிரி ஒன்று கொடுங்க. அம்மா உங்கள் கையில் ஒரு நம்பர் இருக்குமா, ஒன்றும் பதறாதீங்க. இந்த இதில் வச்சு தனியாக வச்சுட்டேன். 71, இதில் 71 போட்டு ஒரு பாப்பா எடுக்க சொல்லிடுவோம், அவ்வளோ. ஆனால் ஒரு தட்டு சும்மா தட்டு கொடுங்க. இந்த வாளியத்தை எடுத்துக்கணும். உள்ள தண்ணியாக இருக்க போது தண்ணியிலேயே 71 வரைக்கும். ஆனால் 71 தானே, 72 வந்துடக்கூடாது பார்த்துங்க. மீதி என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே. இது மீதியை தூக்கி போட்டுருங்க. 70 ரைட். இதெல்லாம் தேவையில்லை. கடகடன் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கப்பா. ரைட் ஜி. இதில் அப்படியே போட்டுகிட்டே வந்துடு. நாலாக மடித்து போட்டுருங்கண்ணே. அப்படியே ஏஞ்சி கடை பாப்பா, நின்றுக்கிட்டு கூட போடுங்க. சரி பாப்பா, ஏஞ்சி கடிக்கணும். அப்படியே அப்படியே நின்றுக்குங்க, ஈஸியாக. இருக்கட்டும் ஜி. அன்பு தாய்மார்களே, அவங்க மடித்து போட்ட 2 நிமிஷம் அப்படியே கதையை நவுத்துவோம். அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, ராமச்சந்திரமூர்த்திக்கு. ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டியார், லக்ஷ்மணன் மூவரும் கங்கையை கரையை கடந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். அந்த இக்கரையிலே அவர்கள் மூவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய உருவம் ஒன்று வருகிறது. கனகரேர்னு இருக்கான். 7 அடி 8 அடி ஒசரம் இருப்பான் போல இருக்கு. கம்பன் சொல்லுகிறார், யமப்பைய மவண்டான்னு கிராமத்தில் சொல்லுவோம்ல, அதே வார்த்தையை கம்பன் சொல்கிறான். நான் சொல்லலம்மா, திட்டத்துக்காக. யமனின் உருவத்தை போல அவன் இருந்தான். யார் அவன் என்று சொன்னால், வேடுவ இனத்தை சார்ந்தவன், வேட்டைக்காரன். விஜய் இல்லை, அவர் படத்தில் நடித்தார் வேட்டைக்காரன்ல. நிஜமாலுமே வேட்டைக்காரனாக குகன் என்ற பெயரை உடைய அந்த முடிஞ்சிட்டானே 71. அண்ணா 71 தானே? நல்லா அப்படி ஷேக் பண்ணிங்க. இப்படி வந்துருக்கண்ணே, சாமிகிட்ட வந்துருங்க. நாட்டாமண்ணா எப்படி வந்துருக்கண்ணே? நல்லா இது பண்ணி விட்ருங்க ஜி. ஜி நீங்கள் நல்லா குளிக்க விட்டு. யார் தலைவர்? யாராவது ஒரு குழந்தை விட்டாரு. இந்த குட்டி பாப்பா அப்படி, அந்த சின்ன பாப்பா அப்படியே இங்கே அப்படியே ஏற்றிக்கண்ணே.
நல்லா இது பண்ணி விட்டுருங்கண்ணே குளிக்க. ஏம்மா இதுக்கு எனக்கு தாய்மார்களே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இதில் எது வருதோ அவ்வளோதான். அப்படி அதிலே இருக்கட்டுண்ணே, அதிலே போட்டுருங்க, அதிலே போட்டுருங்க. அது பாப்பா ஒன்று எடுறாங்க, நல்லா குளிக்க விட்டுருங்க. ஒன்று எடுத்து மாறி பஞ்சிட்ட கொடுங்க என்னன்னு பாப்போம். எதுச்சு 65ம்மா ஏந்திரிங்க. 65 இல்லையா? வாங்க பாட்டி வாங்கம்மா, மகிழ்ச்சி. ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. அப்படியா? பேரு அவங்க பேர் இந்திரா. இந்திரா. ராமனுடைய மனைவி இந்திரா அம்மா அவர்கள். பலத்த கரவொலி கொடுங்கப்பா. பல உட்காருங்க, கீழே உட்காருங்க. உட்காருங்கப்பா. இந்திரா அம்மா இங்கே வந்துருங்கம்மா, இப்படி முன்னாடி வந்துருங்க. அன்பு தாய்மார்களே, தம்பி உட்காருங்கப்பா. தம்பி ஒரு நிமிஷம் உட்காருங்க. அன்பிற்கினிய தாய்மார்களே, ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பா. ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்முடைய அன்பிற்கினிய அம்மையார் இந்திரா அம்மையார், ராமன் அவர்களுடைய துணைவியார். ராமனுடைய மனைவி தானே பரிசை வாங்கணும். அது மட்டும் இல்லை, அவர்கள்தான் அனுதினமும் இந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து, நான் ஏற்கனவே ஒரு பாட்டு சொன்னேன், வீட்டை கூட்டி பெருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம வீடு நாம தானே கூட்டணும், வேற யாரும் எழுத விட்டு அம்மாவா கூட்டும். ஆலயத்தை பொது இடத்துல அதை சுத்தம் செய்கிறது நாவுக்கரசர், திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் பெருமான் செய்த பணி, உழவார பணின்னு பேர். அதை சுத்தம் பண்ணி அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் ஆரூரா என்றும் அலரா நில்லேன்னு அப்பர் பெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமானை பாடுகிறார். அதனால் 65வது அந்த டோக்கன் நம்பர் பெற்றிருக்கிற திருமதி, உண்மையாலுமே அவர்களுடைய பாதத்தை அடியேன் பணகுகிறேன். எங்களால் ஒரு நாள் வந்து கூட்டி பெருக்க முடியாதம்மா. இந்த சாமி உங்களுக்கு நம்முடைய அன்பிற்கினிய என்னுடைய சகோதரியார் சகோதரி மகளும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு வெள்ளி காயினது, இதோடைய மதிப்பு 11 கிராம் நினைக்கிறேன். இன்னைக்கு வெள்ளி நல்ல விலை விற்கிது, அதனால் 1500 ரூபாய் மதிப்புள்ள இந்த விநாயகர் படம் போட்ட வெள்ளி காசு அம்மா இந்திராமா உங்கள் பூஜையில் வச்சுங்க. இது ராமாயணத்தில் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அண்ணன் மாரிப்பனை யாருன்னு நான் கொடுக்க சொல்கிறேன். நாட்டாம் ஐயா அவர்கள் தலைமை தாங்க அன்பிற்குரிய பெரியவர் ஐயா அவர்கள் இந்த பரிசினை இந்திரா அம்மையார் அவர்களுக்கு வழங்குவார்கள். அப்படி சேர்ந்து நில்லுங்கண்ணே, பாப்பா அப்படி ஃபோட்டோ எடுக்கணும். இப்படி கிட்டக்க வந்துக்கிறேன் அம்மா, மேலே வாங்கம்மா. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்புறம் நேத்திக்கு ஜனனிங்கிற ஒரு பாப்பா நேத்திக்கு கொடுக்கல, அதுக்கு நம்முடைய நாட்டாமையா அவர்கள் ஜனனி பாப்பா இப்படி இப்படி இருந்துறாக்கண்ணே. பாப்பா இங்கே வாங்க. காவியா ஒரு கைத்தட்டல் கொடுங்கம்மா பிள்ளை. நம்ம அன்பிற்கினிய இன்னைக்கு பதில் சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை பயல்களை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் பேசாங்கன்னு சொன்னேன்னு அது வெள்ளாண்டு இருந்தாலும் கரெக்டாக பரிசை தட்டிட்டு போயிடுச்சு. காவியா இந்தாங்க ஐயா. ஐயா வாங்க. சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் இந்த ஊரினுடைய மண்ணின் மைந்தர் வடவேறு சிவாச்சாரியார் அவர்கள். பாப்பா அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு நிமிஷம் தாய்மார்களே, இன்னைக்கு பம்பர் பரிசு வாங்கிட்டோம், நாளையிலேருந்து வர வேண்டியில்லை அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து. நாளைக்கு 6:45 நான் சரியாக வந்துடுவேன். 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு சரியாக பூர்த்தி பண்ணிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதம் இந்த சீர் எடுத்துகிட்டு வர்றதுனால. நம்ம எல்லோரும் சேர்ந்து வழக்கம் போல் தம்பி உட்காருப்பா, ஒரு நிமிஷம் உட்கார்றா கண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமநாமா சொல்லிவிட்டு அதோட பாடல் சொல்லிவிட்டு அப்புறம் தீபாராதனை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் பெற்று செல்லலாம். இங்கே சீர்வரிசை பொருள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொடுத்துடலாம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம
ராம ராம ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகீமத ராமதூதே கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு திருத்தணியில் உதித்தருளும் வெறுத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தமையில் நடத்துகன் வேலே ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதா பிராட்டியாருக்கு. தம்பியோட ஜெய் சத்தம் அயோத்தியா வரைக்கும் கேட்கும் போல இருக்கு. ஆஞ்சநேய சுவாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. நாளைக்கு 7 மணிக்கு வந்துருங்க தாய்மார்களே பெரியோர்களே. நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். அப்படியே எல்லாரும் எடுத்து கொடு எடுத்து கொடு எடுத்து கொடு. தம்பி பாஸ் பண்ணிடுங்கப்பா. தம்பி அதை பாஸ் பண்ணிடுங்க.